விசிடி நம்பர் 112 112 அவ்யக்த்வாணி தேதி 31/12/2003 31st டிசம்பர் 2003 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 2/1/2004 2nd ஜனவரி 2004 இடம் இந்திரபிரஸ்த் மத்திய பிரதேஷ் பார்ட்டிகளோடு बताओ कौन सी तारीख की अव्यक्तवाणी पढ़ी जाएगी यार? சொல்லுங்க இன்னைக்கு எந்த தேதியுடைய அவ்யக்த்வாணி படிக்கப்படும்? 31 की 31 कौन सी 31 की? எந்த 31? 31 दिसंबर की 31 டிசம்பர்னுடையதா? और वो भी 3 दिसंबर को, वो அதுவும் கூட 3வது 3 जनवरी को। ஜனவரிக்கு படிக்கப்படுமா? अरे हाँ जी चलो, अगर इसको पहली जनवरी की कहें तो ஒருவேளை இதை முதல் ஜனவரியினுடைய வாணி என்று சொல்லப்பட்டால் பிறகு है? अच्छा आज 2 है बाबा, है? 2 जनवरी है। आज तो क्लैरिफिकेशन होगा। இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு 2வது ஜனவரின்னு பாபா சொல்றாரு. இன்னைக்கு அதனுடைய கிளாரிஃபிகேஷன் விளக்கம் கொடுக்கப்படும். अच्छा पहली जनवरी की थी। वाणी तो 1 जनवरी की कहो। இந்த வாணியை முதல் ஜனவரியினுடைய வாணி என்று சொல்லுங்க. लास्ट दिसंबर की कहो। இல்லையானால் கடைசி டிசம்பர்துன்னு சொல்லுங்க. 2004 2004 या 2003। இல்லையானால் 2003. हेडिंग दिया है ஹெட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. इस वर्ष, இந்த வருடம் इस वर्ष எந்த வருடம்? है 2004। 2004 निमित्त और निर्माण बन நிமித்தமாகி மான மரியாதைக்கு அப்பாற்பட்டு जमा के खाते को बढ़ाओ। சேமிக்கும் கணக்கை அதிகரியுங்கள். और अखंड महादानी बनो। மற்றும் எல்லா நேரமும் தானம் செய்யக்கூடிய மகாதானியாக ஆகுங்கள். और इस सीजन की पहली अव्यक्तवाणी में क्या खास बात वो दिल्ली बोली थी? மற்றும் இந்த சீசனுடைய முதல் அவ்யக்த்வாணியில் எந்த விசேஷமான விஷயத்தை சொல்லியிருந்தார்? हैं? संतोष मणि। हाँ, संतुष्ट मणि बनो சந்தோஷம் கொண்ட மணிகளாக ஆகுங்கள் और संतुष्ट मणि बनाओ। மற்றும் சந்தோஷம் உடைய மணிகளாக ஆக்குங்கள். आज இன்று अनेक भुजाधारी बाप दादा நிறைய கரங்கள் கொண்ட பாப் தாதா अपने चारों ओर की भुजाओं को देख रहे हैं। தன்னுடைய 4 புறம் இருக்கக்கூடிய கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். पहले बोला था 1000 भुजा वाले ब्रह्मा का पाठ चल रहा है। முதலில் சொல்லியிருந்தார் 1000 கரங்கள் கொண்ட பிரம்மாவினுடைய பாட் நடக்கிறது. और आज क्या बोला? மற்றும் இன்று என்ன சொன்னார்? चारों ओर की भुजाओं को बाप दादा देख रहे हैं। 4 புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கரங்களை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். और अनेक भुजाधारी हैं, माना மற்றும் நிறைய கரங்கள் கொண்டவராக இருக்கிறார். அப்படின்னா अनेक भुजाओं को धारण कर लिया है। நிறைய கரங்களை அவர் தாரணை செய்து விட்டார். नहीं बताई, அதனுடைய எண்ணிக்கை சொல்லவில்லை. पहले तो गायन की बात बताई थी। முதலில் மகிமைக்கான விஷயத்தை சொல்லியிருந்தார்.
कि हजार भुजा वाले ब्रह्मा ने स्थान परिवर्तन किया है என்னவென்றால் ஆயிரக்கரங்கள் கொண்ட பிரம்மா வந்து இடத்தை மாத்திருக்கிறார் और अभी மற்றும் இப்பொழுது गायन की बात नहीं बताई அந்த பாடலுக்கான விஷயத்தை சொல்லவில்லை बताई என்ன சொல்லியிருக்கிறார் अनेक भुजाओं को धारण करने वाले अव्यक्त बाप दादा ने நிறைய புஜங்களை கரங்களை தாரணை செய்யக்கூடிய அவ்யக்த பாப் தாதா अपने चारों ओर की भुजाओं को தன்னுடைய நான்கு புறமும் இருக்கக்கூடிய கரங்களை देखने की बात बताई பார்க்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் कोई भुजाएं साकार में सन्मुख है சில கரங்கள் சாகாரத்தில் நேர்முகமாக இருக்காங்க नहीं बताया कि हजार भुजाएं भी साकार में सन्मुख है இப்படி சொல்லவில்லை என்னவென்றால் அந்த 1000 கரங்களும் சாகாரத்தில் நேர்முகமாக இருக்கிறாங்கன்னு कोई भुजाएं हैं जो साकार में सन्मुख हैं சில கரங்கள் இருக்கிறது எது சாகாரத்தில் நேர்முகமாக இருக்காங்க कहाँ बोला எங்க சொல்லியிருக்கிறார் माउंट आबू में बोला மவுண்ட் ஆபுவில் சொன்னாரா माउंट आबू में इतना बड़ा संगठन था उसमें कोई भुजाएं மவுண்ட் ஆபுவில் இவ்வளவு பெரிய சங்கடன் இருந்தது அங்கு बाप दादा के सन्मुख हैं சில கரங்கள் பாப்தாதாவிற்கு நேர்முகமாக இருக்கிறது और वो भी अव्यक्त बाप दादा के सन्मुख மற்றும் அதுவும் கூட அவர்கள் அவ்யக்த பாப்தாதாவின் நேர்முகமாக இருக்காங்க ये बात सही है இந்த விஷயம் வந்து உண்மையா है नहीं है फिर ये बोला क्यों सूक्ष्म वतन का समाचार सुना रहे हैं। हाँ பிறகு ஏன் இதை சொல்லியிருக்கிறார் யாரோ சொல்றாங்க சூக்ஷ்ம வதனத்தினுடைய செய்தியை கொடுக்கிறார் பாபா சொல்றாரு ஆமா अव्यक्त बाप दादा जब कभी भी बोलते हैं அவ்யக்த பாப்தாதா எப்பொழுதெல்லாம் சொல்கிறாரோ तो அப்பொழுது साकार में रहने वाले சாகாரத்தில் இருக்கக்கூடிய अव्यक्त स्टेज में रहने वाले அவ்யக்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய जिन बच्चों का साकार शरीर भी है लेकिन स्टेज कैसी है எந்த குழந்தைகளின் சாகார உடலும் இருக்கிறது ஆனால் அவங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கு நிலை எப்படி இருக்கு अव्यक्त वतन की स्टेज जिन बच्चों की बन चुकी है அவ்யக்த வதனத்தினுடைய ஸ்டேஜ் எந்த குழந்தைகளது உருவாகி விட்டதோ उन बच्चों का और बाप दादा समाचार अपना भी सुनाए रहे அந்த குழந்தைகளது மற்றும் தன்னுடைய செய்தியையும் பாப்தாதா சொல்லிக் கொண்டிருக்கிறார் उस वतन के समाचार में ये बात बताई कि अनेक भुजाधारी बच्चों को அந்த செய்தியை பாபா சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் பாப்தாதா சொல்லியிருக்கிறார் நிறைய கரங்கள் கொண்ட जो अनेक भुजाएं बाप दादा ने धारण कर रखी हैं இந்த நிறைய கரங்களை பாப்தாதா தாரணை செய்து விட்டு இருக்கிறாரோ उन बच्चों को भी அந்த குழந்தைகளையும் और चारों ओर की अनेक भुजाओं को देख रहे हैं மற்றும் நான்கு புறமும் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் कोई भुजाएं तो साकार में सन्मुख है சில கரங்கள் தான் சாகாரத்தில் நேர்முகமாக இருக்காங்க तो कहाँ है साकार में सन्मुख எனவே அவங்க எங்க சாகாரத்தில் நேர்முகமாக இருக்காங்க ये तो बताते माउंट आबू में இது வந்து இவங்க மவுண்ட் அபுல சொல்றாங்க क्योंकि अव्यक्त बाप दादा ने गुलजारदारी के तन से ये वाणी माउंट आबू में बोली ஏனென்றால் அவ்யக்த வாணி வந்து அவ்யக்த பாப்தாதா குல்ஜார் தாதியின் மூலமாக இந்த வாணியை மவுண்ட் அபுவில் சொன்னார் तो क्या माउंट आबू में कोई भुजाएं साकार में सन्मुख हैं எனவே மவுண்ட் அபுவில் என்ன சில கரங்கள் வந்து சாகாரத்தில் நேர்முகமாக இருக்காங்க या साकारी सूक्ष्म वतन में सन्मुख हैं இல்லையானால் சாகார சூஷ்ம வதனத்தில் நேர்முகமாக இருக்காங்களா सूक्ष्म वतन साकारी सूक्ष्म वतन का समाचार सुनाया சாகாரத்தில் இருக்கக்கூடிய சூஷ்ம வதனத்தின் செய்தியை சொன்னார் और कई भुजाएं மற்றும் நிறைய கரங்கள் सूक्ष्म में दिखाई दे रही है சூஷ்மத்திலும் தென்படுகிறது क्या என்ன साकार में भी सन्मुख हैं சாகாரத்திலும் நேர்முகமாக இருக்கிறது और कई भुजाएं साकार में अभी नहीं बनी है மற்றும் நிறைய கரங்கள் வந்து இப்பொழுது சாகாரத்தில் உருவாகவில்லை लेकिन ஆனால் सूक्ष्म में दिखाई दे रही हैं சூஷ்மத்தில் தென்படுகிறது बाप दादा
अपनी अनेक भुजाओं को देख हर्षित हो रहे। பாப்தாதா தன்னுடைய நிறைய கரங்களை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார். क्या? என்ன? अनेक भुजाओं को देखकर हर्षित हो रहे हैं। நிறைய கரங்களை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார். देखकर हर्षित हो रहे हैं। பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார். देखा कैसे जाता है? எதன் மூலமாக आंखों பார்க்கப்படுகிறது? से। கண்கள் மூலமாக பார்க்கப்படுகிறது. तो देख करके हर्षित हो रहे हैं। எனவே பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார். सभी भुजाएं नंबरवार बहुत ऑलराउंडर। அனைத்து கரங்களும் வரிசைகரமாக ஆல்ரவுண்டர், एवर रेडी, எவரெடி आज्ञाकारी भुजाएं हैं। மற்றும் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய கரங்களாக இருக்கிறார்கள். क्या खासियत बताई उन भुजाओं की? அந்த கரங்களின் எந்த விசேஷங்களை சொல்லியிருக்கிறார்? भुजा माने मददगार बच्चे। கரங்கள் அப்படியானாலே சகயோகத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகள். उन साकार में जो मददगार बच्चे हैं उनकी அந்த சாக்காரத்தில் யார் சகயோகத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ ये विशेषता बताई அவர்களின் இந்த விசேஷ தன்மையை சொல்லியிருக்கிறார். कि वो नंबरवार ऑलराउंडर हैं। என்னவென்றால் அவர்கள் நம்பர் வார் வரிசைகரமாக ஆல்ரவுண்டராக இருக்கிறார்கள் और மற்றும் एवर रेडी है எவரெடியாக இருக்கிறார்கள் மற்றும் आज्ञाकारी है। ஆக்ஞாகாரி கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்காங்க. अभी अभी बाप की आज्ञा मिले இப்பொழுது தந்தையினுடைய கட்டளை கிடைத்தால் और अभी अभी हाजरा हुजूर। மற்றும் உடனே அவர்கள் முன்னால் நிற்பார்கள். बाप दादा सिर्फ इशारा करते பாப்தாதா வெறும் சைகைதான் காமிக்கிறார். तो राइट हैंड्स कहते हैं हाँ बाबा, எனவே ரைட் ஹேண்ட் சொல்கிறார்கள் ஆமா பாபா, हाजिर बाबा, நாங்க உங்களுடைய பணியில் வந்துவிட்டோம் பாபா, अभी अभी இப்பொழுதே आया बाबा। வந்துட்டேன் பாபா. ऐसे मुरब्बी बच्चों को देख இப்படிப்பட்ட செல்ல குழந்தைகளை பார்த்து कितनी खुशी होती है। எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது, குஷி इसको கிடைக்கிறது. யாருக்கு? बाप दादा को ऐसे मुरब्बी बच्चों को देख करके बहुत खुशी हो रही है। பாப்தாதாவிற்கு இப்படிப்பட்ட செல்ல குழந்தைகளை பார்த்துவிட்டு மிகவும் குஷி ஏற்படுகிறது. बाप दादा को रूहानी फकुर है। क्या रूहानी फकुर है? பாப்தாதாவிற்கு कि பெருமை இருக்கு. எந்த ஆன்மீக பெருமை இருக்கு? सिवाय बाप दादा के क्या? कि सिवाय बाप दादा के பாப்தாதாவை தவிர और किसी भी धर्मात्मा में வேற எந்த ஒரு தர்மாத்மாவில் क्या? என்ன? सिवाय बाप दादा के பாப்தாதாவை தவிர किसी भी धर्मात्मा महान आत्मा को எந்த ஒரு தர்மாத்மா மகானாத்மா ऐसे और इतनी सहयोगी भुजाएं नहीं मिलती हैं। தர்மாத்மாக்களுக்கு மகானாத்மாக்களுக்கு பாப்தாதாவை தவிர இவ்வளவு சகயோகி கரங்கள் கிடைப்பதில்லை. कैसे सहयोगी? எப்படிப்பட்ட சகயோகிகள்? ऑलराउंडर भी हो, एवर रेडी भी हो, आज्ञाकारी भी हो। அவர்கள் ஆல்ரவுண்டராக இருக்கிறார்கள், எவரெடியா இருக்காங்க மற்றும் ஆக்ஞாகாரி கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்காங்க. देखो பாருங்கள், सारे कल्प में चक्कर लगाओ, முழு கல்பத்திலும் சுற்றுங்கள். सारे कल्प में बनने वाली धर्म आत्माओं को देखो, அனைத்து கல்பத்தில் முழு கல்பத்தில் தர்ம ஆத்மாக்களாக ஆகக்கூடியவர்களை பாருங்கள். महान से महान आत्माओं को देखो। மகான் ஆத்மாவை பாருங்கள். धर्म पिताएं भी उनकी लिस्ट में आ गए। தர்ம பிதாக்கள் கூட அவர்களின் லிஸ்டில் வந்துட்டாங்க. माना अब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक, இப்ராஹிம், புத்தர், கிரைஸ்ட், குருநானக், विवेकानंद, விவேகானந்த், कोई भी उस लिस्ट में नहीं है। யாருமே அந்த லிஸ்ட்ல இல்லை. इस लिस्ट में எந்த லிஸ்ட்ல? है सहयोगी भुजाओं की रूप। हाँ, सिवाय बाप दादा के
பாப்தாதாவை தவிர और कोई भी ऐसी विशेष आत्माओं को வேற எந்த ஒரு இப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களுக்கு इतनी सहयोगी भुजाएं नहीं है। இவ்வளவு சகயோக கரங்கள் வந்து இல்லை. दुनिया के बड़े से बड़े धर्म पिताएं क्यों न हो, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியதிலும் பெரிய தர்ம பிதாக்களாக இருந்தாலும் சரி, देखो பாருங்க सारे कल्प में चक्कर लगा के देख लो, முழு கல்பத்திலும் சுற்றி हिस्ट्री पे नजर दौड़ाओ, முழு கல்பத்திலும் சுற்றி விட்டு பாருங்கள். இதிகாசத்தில் தன்னுடைய பார்வையை சுத்துங்கள். 2500 वर्ष की तो हिस्ट्री है 2500 வருடத்தினுடைய இதிகாசம் இருக்கிறது இல்லையா? जिसमें बड़े से बड़े धर्म पिताएं, बड़े से बड़े महान आत्माएं, எதுல பெரியதிலும் பெரிய தர்ம பிதாக்கள், பெரியதிலும் பெரிய மகான் ஆத்மாக்கள், बड़े बड़े धर्मात्माएं आए, பெரிய பெரிய தர்மாத்மாக்கள் வந்திருக்காங்க. तो देखो எனவே பாருங்கள், बाप दादा हर भुजा की विशेषता को देख रहे हैं। பாப்தாதா எல்லா கரங்களினுடைய விசேஷ தன்மையை பார்க்கிறார். सारे विश्व से चुनी हुई विशेष भुजाएं हो, முழு உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான கரங்களாவீர்கள். क्या என்ன? बाप दादा की विशेष सहयोगी भुजाएं हो, பாப்தாதாவின் விசேஷமான சகயோகி கரங்கள் ஆவீங்க. उन भुजाओं की लिस्ट में वो इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक नहीं है। அந்த கரங்களின் லிஸ்டில் இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குருநானக் கிடையாது. क्या? என்ன? और तुम बच्चे हो भगवान की भुजाओं की लिस्ट में आ चुके हो। மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் பகவானுடைய கரங்களின் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. परमात्मा सहयोगी भुजाएं हो। பரமாத்மாவின் சகயோக கரங்கள் ஆவீர்கள். सहयोगी कहाँ बना जाता है? सूक्ष्म वतन में, परम धाम में। எங்கு வந்து சகயோகியாக ஆகப்படுகிறது, உதவியாளர்களாக ஆகப்படுகிறது? பரம்தாமத்திலா இல்ல சூட்ச்ம வதனத்திலா, या साकार सृष्टि पर? இல்லையானால் சாகார உலகத்திலா? साकार सृष्टि पर परमात्मा सहयोगी, சாகார உலகத்தில் பரமாத்மாவின் உதவியாளர்கள். जो परमात्मा पार्ट चल रहा है उसकी எந்த பரமாத்மா பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, सहयोगी आत्माएं हो, அவரின் சகயோக உதவியாளர்களின் ஆத்மாக்களாவீர்கள், भुजाएं हो। கரங்களாவீர்கள். देखो பாருங்கள், सारे विश्व से विशेष विशेष चुनी हुई आत्माएं हो, முழு உலகத்திலிருந்து விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களாவீர்கள். पिछली अव्यक्तवाणी में क्या बोला? இதற்கு முன்னால் நடந்த அவ்யக்தவாணியில் என்ன சொல்லியிருந்தார்? कोटों में से कोई, கோடியில் சிலர், कोटों माने 500 करोड़ों में से அந்த கோடி என்றால் 500 கோடியிலிருந்து, कोई तो माने कितनी हुई? சிலர் என்றால் எத்தனை பேர் ஆகிட்டாங்க? हैं? कोटों में से कोई मानो 500, கோடியில் சிலர் அப்படியானால் அந்த 500 கோடியிலிருந்து வெறும் 500 பேர். कोटों कहा तो 500 नहीं कहेंगे, क्या कहेंगे? हैं? करोड़ों में से कोई माना कम से कम 2 करोड़ होनी चाहिए। करोड़ों बहुवचन बहुवचन है ना? அங்கு கோடியில் சிலர் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக 2 கோடியாவது இருக்க வேண்டும். तो हर 2 करोड़ में से एक एक, तो 500 करोड़ में से कितनी हुई? 250 எனவே அந்த 200 கோடியிலிருந்து பாதின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வந்துட்டாங்க? कोई कहे नहीं, बाबा ने तो 750 करोड़ भी बताई है। இப்ப சிலர் யாராவது சொல்லுவாங்க, பாபா வந்து 700 750 கோடின்னு கூட சொல்லியிருக்காரு. तो वो तो सब कीड़े मकोड़े हैं लास्ट में आने वाले। அதுல வந்து புழு பூச்சிகள் கடைசியில வரக்கூடியவங்க இருக்காங்க. एक आध जन्म ले लेते हैं, उनमें मनन चिंतन मंथन की वो मानवीय शक्ति है ही नहीं, जो अनेक जन्मों का मनन चिंतन ஒரு பிறவி எடுத்துக்கிறாங்க, ஆனா அவர்களில் வந்து அந்த சிந்திக்கும் யோசிக்கக்கூடிய சக்தி வந்து मंथन करें। இல்லை. எதன் மூலமாக சிந்திப்பது யோசிப்பது வந்து அவங்க வந்து செய்ய முடியாது. क्योंकि उनके अनेक जन्म होते ही नहीं। ஏனெனில் அவர்களுக்கு நிறைய பிறவி வந்து ஏற்படுவதில்லை. तो बोला எனவே वो சொல்லியிருக்கிறார், कोटों में से कोई और कोई में से कोई आप परमात्मा सहयोगी भुजाएं हो। கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பரமாத்மாவின் சகயோக கரங்கள் ஆவீர்கள்.
तो 500 करोड़ में से 250 समझो। எனவே அந்த 500 கோடியில வந்து 250 கோடி என்று புரிந்து கொள்ளுங்கள். और 250 में से भी अगर चुनी जाए மற்றும் அந்த 250 கோடியில இருந்து கூட ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் क्या என்ன उन कोई में से भी அந்த சிலரில் कोई கூட चुनी जाए யாராவது சிலரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் तो कितनी होती है? பிறகு எவ்வளவு பேர் இருக்காங்க? वही 108। அதேதான் 108. तो कोटों में से कोई और कोई में से भी कोई, எனவே கோடியில் சிலர் மற்றும் சிலரிலும் சிலர் आप विशेष आत्माएं सहयोगी हो। நீங்கள் தான் விசேஷமான ஆத்மாக்கள், சகயோகியாக இருக்கீங்க. आज इस हाल में भी देखो कितने पहुंच गए। இன்று இந்த ஹால்ல பாருங்க क्या? எத்தனை பேர் வந்துட்டாங்க. என்ன कौन से हाल की बात बताई எந்த ஹால்னுடைய விஷயம் நடக்குது? है? देखो इस हाल में भी பாருங்க இந்த ஹால்ல கூட कौन बोल रहा है? யார் சொல்றாங்க? अव्यक्त बाप दादा माना ब्रह्मा அவ்யக்த பாப்தாதா, அப்படியானால் பிரம்மா किसके मुख से बोल रहे थे? யாருடைய வாயின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்? गुलजार दादी के मुख से। குல்ஜார் தாதியின் வாயின் மூலமாக. तो आज इस हाल में कितने पहुंच गए हैं? எனவே இன்று இந்த ஹால்ல எத்தனை பேர் வந்துட்டாங்க? कोई ने कहा आज हाल में 18,000 से भी अधिक भाई बहने बैठे हैं। யாரோ சொன்னாங்க இன்னைக்கு ஹால்ல வந்து 18,000 விட அதிகமான சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்காங்க. कितने बैठे थे हाल में? எவ்வளவு பேர் அமர்ந்திருந்தாங்க ஹால்ல? 18,000। 18,000. तो बोला எனவே சொல்லியிருக்கிறார். आज देखो इस हाल में भी कितने पहुंच गए हैं। இன்று பாருங்கள் இந்த ஹால்ல கூட எத்தனை பேர் வந்துட்டாங்க. भी क्यों लगा दिया है? ஹால்ல கூட என்று சொல்லிவிட்டார். ஏன் அப்படி? ये भी क्यों लगाया इसमें भी और उसमें भी है? हाँ, जो बाप का बेहद का हाल है தந்தையினுடைய எந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹால் இருக்கு, उसमें भी तो पहुंचे हुए हैं जो सहयोगी बाप के बच्चे विशेष हैं அதுல கூட தானே சகயோகி, தந்தையினுடைய சகயோகி குழந்தைகள் வந்திருக்காங்க. और साकार में सहयोगी है। மற்றும் சாகாரத்தில் சகயோகியாக இருக்காங்க. जो हाल में बैठे हुए थे उनको तो पता ही नहीं। யார் வந்து அந்த ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு இது தெரியாது. क्या नहीं पता என்ன தெரியாது? कि साकार में सन्मुख होना क्या बात होती है। சாகாரத்தில் நேர்முகமாக வருவது என்றால் என்ன விஷயம் என்று அவங்களுக்கு தெரியாது. वो तो अव्यक्त बाप दादा जो अव्यक्त पार्ट बजाने वाले हैं அந்த அவ்யக்த பாப்தாதா யார் வந்து அவ்யக்தமான பாட்டை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ उनको ही साकार समझ बैठे। அவரை தான் சாகாரத்தில் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு அமர்ந்திருக்காங்க. क्या? என்ன तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், सभी अपने को परमात्मा भुजाएं हैं जो हाल में बैठे हैं। அனைவரும் பரமாத்மா கரங்கள் ஆவீர்கள் யார் ஹால்ல உட்கார்ந்துருக்கீங்க. ये अनुभव करते हो। இதை வந்து அனுபவம் செய்றீங்களா? क्या कहा? என்ன சொன்னார்? जो परमात्मा साकार पार्ट चल रहा है उस परमात्मा साकार पार्ट की साकार भुजाएं எந்த பரமாத்மாவின் சாகார பாட் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த சாகாரத்தின் சகயோக கரங்கள் जो सन्मुख बैठने वाली होती है யார் நேர்முகத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ उन भुजाओं में से अपने को भुजा अनुभव करते हो। அந்த கரங்களிலிருந்து நானும் ஒரு கரம் என்று அனுபவம் செய்கிறீர்களா? परमात्मा पार्ट की सहयोगी भुजा பரமாத்மா பாட்டினுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த கரம் अपने को अनुभव करते हो। நான் என்று அனுபவம் செய்கிறீர்களா? फखुर है இப்படிப்பட்ட பெருமை இருக்கா? इस बात का எந்த விஷயத்தின்? कि हम जो परमात्मा साकार पार्ट इस समय सृष्टि पर चल रहा है இந்த நேரத்தில் உலகத்தில் எந்த பரமாத்மாவின் சாகார பாட் நடந்து கொண்டிருக்கிறதோ उस साकार परमात्मा पार्ट की அந்த சாகார பரமாத்மாவினுடைய பாட்டின் सहयोगी भुजाएं हैं நாங்கள் சகயோக கரங்களாகுவோம். जो सन्मुख बाप से सुनने वाली हैं। யார் நேர்முகமாக தந்தையிடமிருந்து கேட்கக்கூடியவர்கள் ஆவோம். बाप दादा को खुशी है பாப்தாதாவிற்கு குஷி இருக்கு. कि चारों ओर से नया वर्ष मनाने के लिए என்னவென்றால் 4 புறத்திலிருந்தும் புதிய வருடத்தை கொண்டாடுவதற்காக
सभी पहुंच गए हैं। அனைவரும் வந்து விட்டார்கள். क्या? चारों ओर से, நான்கு புறத்திலிருந்து, चाहे अरब देश हो, चाहे पाकिस्तान हो, அது பலே அரப் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, चाहे दुबई हो, चाहे ईरान अफगानिस्तान हो, அது வந்து துபாயாக இருந்தாலும் சரி, ஈரான் ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, चारों ओर से घूम घाम के कहाँ पहुंच गए நான்கு புறத்திலிருந்தும் சுற்றிவிட்டு எங்கு வந்து சேர்ந்தீர்கள்? हैं? सर्वों बाप दादा कहाँ पहुंच गए? எங்கு வந்து சேர்ந்தீர்கள்? साकार बाप दादा के नजदीक तक पहुंच गए। சாக்கார பாப்தாதாவிற்கு அருகில் வந்து விட்டீர்கள். के लिए पहुंच गए எதற்காக வந்திருக்கிறீர்கள்? हैं? नया वर्ष चारों ओर से, நான்கு புறத்திலிருந்தும் सभी पहुंच गए। அனைவரும் सभी வந்துட்டீங்க. पहुंच गए அனைவரும் வந்துட்டீங்கன்னா माने हर धर्म की आत्माएं पहुंच गई क्या? அப்படியானால் எல்லா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வந்துட்டாங்களா? हैं? हर धर्म की विशेष विशेष चुनी हुई आत्माएं ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்த விசேஷமாக ஒவ்வொரு தர்மத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் पहुंच गई। வந்துட்டாங்க. सभी आत्माएं அனைத்து ஆத்மாக்களும் काहे के लिए पहुंच गई? எதற்காக வந்துட்டாங்க? नया वर्ष मनाने के लिए पहुंच गई। புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்துட்டாங்க. लेकिन नया वर्ष ஆனால் क्या याद दिलाता है? இந்த புத்தாண்டு எதை வந்து நினைவில் கொண்டு வருகிறது? हैं? नया वर्ष क्या याद दिलाता है? இந்த புத்தாண்டு எதை நினைவில் கொண்டு வருகிறது? 2004 2004 नया युग याद दिलाता है। புதிய யுகத்தை வந்து ஞாபகத்தில் கொண்டு வருகிறது. इशारा दिया। சைகை கொடுத்திருக்கார். शूटिंग के हिसाब से ஷூட்டிங்கின் அடிப்படையில் क्या होगा? 2004 2004 வந்து என்னவாகும்? जून वर्ष नया युग புதிய யுகம் और नया जन्म। மற்றும் புதிய பிறப்பு क्या होगा? என்னவாகும்? नया युग புதிய யுகம் और नया जन्म। மற்றும் नया புதிய பிறப்பு. युग का मतलब क्या होगा था? புதிய யுகத்தினுடைய அர்த்தம் என்னவாகும்? है? नया युग माना புதிய யுகம் என்றால் है? है? संगम युगी सतयुग माना जो 4 युग होते हैं, சங்கம் யுகி சத்யுக், அதாவது 4 யுகம் இருக்கிறது இல்லையா? सतयुग त्रेता द्वापर कलयुग। சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். उन चारों युगों में से पहले युग का की फाउंडेशन அந்த 4 யுகங்களின் முதல் யுகத்தினுடைய ஃபவுண்டேஷன், लगाने वाला युग, அந்த ஃபவுண்டேஷனை போடக்கூடிய யுகம் இது ஆகும். और वो भी स्वर्णिम युग, அதுவும் இல்லாமல் இது வந்து தங்க யுகமாகும், नया युग புதிய और யுகமாகும் नया जन्म। மற்றும் புதிய பிறப்பாகும். क्या? என்ன? जितना ही अति पुराना लास्ट जन्म, எவ்வளவு வந்து பழமையான கடைசி பிறவியாக இருக்கோ, नया जन्म नहीं, புதிய பிறப்பு இல்லை. कौन सा जन्म? எந்த பிறப்பு? अति पुराना लास्ट जन्म மிகவும் கடைசி பிறவி, பழைய பிறவி. ही नया पहला जन्म देखो कितना सुंदर है। அவ்வளவு வந்து பாருங்க, இந்த புதிய முதல் பிறப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது. क्या? என்ன? जितना पुराना जन्म எவ்வளவு பழைய பிறப்போ लास्ट जन्म கடைசி பிறப்பு कैसा होता है? எப்படி இருக்காது? पुराना जन्म अति दुखी, अति अशांत, பழைய பிறப்பு வந்து மிகவும் துக்கம் நிறைந்ததாக, நிம்மதியற்றதாக இருக்கு, अति का काला, மிகவும் கருப்பாக இருக்கு, काले कर्मों वाला। கருப்பு கர்மங்கள் கொண்டதாக இருக்கு. काले कर्म छुपा के किए जाते हैं, கருப்பான கர்மங்கள் செயல்களை வந்து மறைந்திருந்து செய்யப்படுகிறதா कि खुले होकर किए जाते हैं? இல்லையானால் திறந்திருந்து செய்யப்படுகிறதா? हैं? छुपा के किए जाते हैं। மறைந்திருந்து செய்யப்படுகிறது. और जो बुरा कर्म होता है மற்றும் எது வந்து வெள்ளை கர்மங்களாக இருக்கிறதோ वो कैसे किया जाता है? அது எப்படி செய்யப்படுகிறது? खुलेआम किया जाता है।
திறந்திருந்து செய்யப்படுகிறது. इसलिए गायन है हिंदी में, அதனால்தான் ஹிந்தியில் ஒரு பாடல் இருக்கு. उत्तर भारत में खास உத்தர பாரதத்தில் விசேஷமாக खुला खेल फरक्काबादी। खुला खेल फरुखाबादी. कौन सा खेल? எந்த விளையாட்டு? खुला खेल फरक्काबादी। திறந்திருந்து விளையாடக்கூடியவர் ஃபருக்காபாதி. तो जितना ही अति पुराना लास्ट जन्म है उतना ही नया पहला जन्म कितना सुंदर है। எனவே எவ்வளவு பழைய கடைசி பிறவி இருக்கோ அதற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதல் பிறவி எவ்வளவு அழகாக இருக்கு. ये श्याम और वो है सुंदर। இது வந்து ஷியாம் மற்றும் அவர் வந்து சுந்தர். 2003 तक जो चला 2003 வரை எது நடந்ததோ वो क्या है? அது என்னவாகும்? 2003 तक चलने वाला श्याम पार्ट 2003 வரை நடக்கக்கூடியது வந்து ஷாம் பார்ட் ஆகும். और आगे जो आने वाला है नया जन्म மற்றும் முன்னால் வரக்கூடிய எந்த புதிய பிறப்பு இருக்கிறதோ क्या होगा? அது என்னவாகும்? है? सुंदर पार्ट। तो दोनों को मिला के क्या कह दिया है? அது வந்து சுந்தர் அழகான பார்ட் ஆகும். எனவே அத ரெண்டையும் வந்து ஒன்று சேர்ந்து விட்டு என்ன சொல்லிவிட்டாங்க? श्याम सुंदर। ஷாம் சுந்தர். कोई का गायन है श्याम सुंदर का? யாருக்காவது அந்த மகிமை இருக்கா ஷியாம் சுந்தர் என்று? है? कृष्ण का गायन है। कहते हैं कृष्ण श्याम भी था और सुंदर भी था। கிருஷ்ணருடைய மகிமை ஆகும். சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் வந்து ஷியாம் அதாவது கருப்பாகவும் இருந்தார் மற்றும் சுந்தர் என்றால் அழகாகவும் இருந்தார். अति का श्याम काला भूत, மிகவும் அதிகமாக ஷியாம் அதாவது அதிகமாக கருப்பு பேய் போல. धर्मराज को कौन से भैंसे पर सवार दिखाते हैं? தர்மராஜை வந்து எந்த எருமையின் மீது சவாரி செய்யும் போல காமிக்கப்பட்டிருக்கிறது? काले भैंसे पर। கருப்பு எருமையின் மீது. और अति सुंदर, மற்றும் மிகவும் அதிகமாக சுந்தர் அழகானவர். इतनी सुंदरता दुनिया के और किसी भी धर्म पिता में नहीं। இவ்வளவு அழகு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்ம பிதாவிலும் இல்லை. इतनी सुंदरता இவ்வளவு அழகு தன்மை एक ही शरीर से ஒரே உடலின் மூலமாக दोनों पार्ट बजाता है। இரண்டு பாட்டையும் செய்கிறார். क्या? என்ன? अति श्याम पार्ट அதிகமான சியாம் கருப்பு பார்ட் और लास्ट में மற்றும் கடைசியில் अति सुंदर पार्ट। அதிகமான அழகான பார்ட். स्पष्ट இவ்வளவு தெளிவான जैसे आज के दिन पुराना वर्ष भी स्पष्ट है। எப்படி வந்து இன்றைய நாளில் பழைய வருடம் கூட தெளிவாக இருக்கிறது. क्या कहा? என்ன சொன்னார்? 31 दिसंबर की वाणी है ना? 31 டிசம்பர்னுடைய வாணி ஆகும் இல்லையா? तो जैसे 31 दिसंबर 2003 को पुराना वर्ष स्पष्ट था, எப்படி வந்து 31 டிசம்பர் 2003 பழைய வருடம் நமக்கு முன் தெளிவாக இருந்ததோ पुराना वर्ष स्पष्ट है और नया वर्ष भी सामने स्पष्ट है। பழைய வருடமும் தெளிவாக இருந்தது மற்றும் புதிய வருடமும் முன்னால் தெளிவாக இருக்கிறது. ऐसे अपना नया युग, இப்படியே தான் தன்னுடைய புதிய யுகம் नया जन्म புதிய பிறவி स्पष्ट सामने आता है। தெளிவாக முன்னால் வருகிறதா? क्या? என்ன? अव्यक्त वाणी में अरई मारते रहते हैं। ऐसे बने हो। அவ்யக்த வாணியில் வந்து அடிக்கடி அந்த எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இப்படி ஆகுனீங்களா? ऐसे अपना नया युग இப்படி தன்னுடைய புதிய और नया जन्म स्पष्ट सामने आता है। யுகம் மற்றும் பிறவி நமக்கு முன்னால் தெளிவாக வருகிறதா? ऐसा अनुभव होता है இப்படி அனுபவம் ஆகுகிறதா? कि 2003 में हम काला पार्ट बजाने वाले என்னவென்றால் 2003 நாம் வந்து கருப்பான பாட்டு செய்யக்கூடியவங்க और 2004 में हम மற்றும் 2004 நாம் नया जन्म लेकर के புதிய பிறவியை எடுத்துக்கொண்டு नया पार्ट बजाने वाले हैं। புதிய பாட்டை செய்யக்கூடியவங்களாகும். आज लास्ट जन्म में है। இன்று வந்து கடைசி பிறவியில் क्या இருக்கோம். अनुभव होता है? என்ன அனுபவம் ஆகுகிறது? आज இன்று लास्ट जन्म में है கடைசி பிறவியில் இருக்கிறோம் और कल फर्स्ट जन्म में होंगे। மற்றும் நாளை
முதல் பிறவியில் இருப்போம். कल माना நாளை என்றால் है 2004 में 2004 पूछा கேட்டிருக்காரு. ऐसा अनुभव होता है இப்படி அனுபவம் ஆகுகிறதா? क्लियर है கிளியராக இருக்கா? தெளிவாக இருக்கா? हैं? माने वो अनुभूति में क्लियर हो रहा है அப்படியானால் அந்த அனுபவம் வந்து தெளிவாக ஏற்படுகிறதா? सामने आता है முன்னால் வருகிறதா? काहे के सामने எதற்கு முன்னால்? है हाँ आंखों के सामने भी तो आना चाहिए ना கண்களுக்கு முன்னாலும் கூட வர வேண்டும் இல்லையா? अच्छा है ना स्थूल नेत्रों के सामने ये अनुभव की बात सामने नहीं आती சரி, இந்த ஸ்தூலமான கண்களுக்கு முன்னால் விஷயம் வரதில்லை, तो तीसरे नेत्र के सामने तो आता है அனுபவம் ஆகுவதில்லை என்றால் மூன்றாவது கண்களுக்கு முன்னால் வருகிறது இல்லையா? जो आदि बच्चे हैं யாரு வந்து ஆரம்ப குழந்தைகளாக இருக்கிறார்களோ उन्होंने अनुभव किया அவங்க வந்து அனுபவம் செய்தார்கள். सबने नहीं अनुभव किया அனைவரும் அனுபவம் செய்யவில்லை. इस साल कौन सी अव्यक्तवाणी में இந்த வருடம் வந்து எந்த அவ்யக்தவாணியில் कौन से बच्चों को देख करके खास बात कर रहे हैं எந்த குழந்தைகளை பார்த்துவிட்டு விசேஷமாக பேசுகிறார்? या सभी अव्यक्तवाणियों में उन विशेष बच्चों को सामने रख करके बात कर रहे हैं இல்லையானால் எல்லா அவ்யக்தவாணியிலும் அந்த விசேஷ குழந்தைகளை முன்னால் வைத்துவிட்டு பேசுகிறார்? हाँ 8 विशेष बच्चे हैं 8 விசேஷமான குழந்தைகள் இருக்கிறார்கள். जो बाप दादा की नजरों में सन्मुख யார் பாப்தாதாவின் பார்வைக்கு முன்னால் நேர்முகமாக साकार में रहते हैं சாகாரத்தில் இருக்கிறார்கள். तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், जो आदि बच्चे हैं யார் வந்து ஆரம்ப குழந்தைகள் இருக்கிறார்களோ उन्होंने अनुभव किया அவர்கள் இதை அனுபவம் செய்தார்கள். ब्रह्मा बाप का பிரம்ம பாபாவின் இந்த அனுபவத்தை செய்தார்கள். क्या என்ன? जो आदि बच्चे हैं सबने नहीं எல்லாரும் இல்லை, யார் வந்து ஆரம்ப குழந்தைகளாக இருக்கிறார்களோ कितने हैं आदि बच्चे எத்தனை பேர் இருக்காங்க அப்படி ஆரம்ப குழந்தைகள்? हैं उनका गायन क्या है அவர்களின் பாடல் என்னவாகும்? हैं अष्टरतन அஷ்ட ரத்தினங்களா? हैं अष्टदेव அஷ்ட தேவதைகள். हाँ ஆமா, उनका गायन क्या है அவர்களின் பாடல் என்னவாகும்? अष्टदेव அஷ்ட தேவதைகள். तो जो आदि बच्चे हैं उन्होंने अनुभव किया எனவே அந்த ஆதி குழந்தைகள் வந்து இந்த அனுபவத்தை செய்தார்கள். सबने अनुभव नहीं किया அனைவரும் அந்த அனுபவத்தை செய்யவில்லை. उन्होंने इस बात का अनुभव कर लिया எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தினுடைய அனுபவத்தை செய்து விட்டார்கள்? कि 2003 में हमारा लास्ट जन्म है और 2004 में हमारा नया जन्म प्रसिद्ध होने वाला है என்னவென்றால் இந்த 2003 இது கடைசி பிறவி மற்றும் 2004 புதிய பிறப்பு வந்து பிரத்யட்சமாக இருக்கிறது. प्रत्यक्ष होने वाला है जैसे 1976 में எப்படி வந்து வருடம் 1976 कोई आत्माओं ने சில ஆத்மாக்கள் ये अनुभव किया இதை அனுபவம் செய்தார்கள். किया या नहीं किया செய்தார்களா இல்லையா? किया செய்தார்கள். क्या என்ன? कि 1976 जो है वो बाप का प्रत्यक्षता वर्ष है என்னவென்றால் வருடம் 1976 தந்தையினுடைய வெளித்தோன்றுதல் ஆண்டாகும். जो बाप समान आत्माएं हैं उन्होंने ये अनुभव कर लिया யார் தந்தைக்கு சமமான ஆத்மாக்களாக இருந்தார்களோ அவர்கள் இதை அனுபவம் செய்து விட்டார்கள். ये बाप समान पार्ट मेरा पार्ट है என்னவென்றால் இந்த தந்தைக்கு சமமான பார்ட் என்னுடைய பார்ட் ஆகும். या होगा कि नहीं किया होगा या बाप दादा झूठ बोल के चले गए இதை அவர்கள் அனுபவம் செய்திருப்பார்களா இல்லையா? இல்லையானால் பாப் தாதா பொய்யை சொல்லிவிட்டு சென்று விட்டாரா? ब्रह्मा बाप को जैसे अपना नया जन्म பிரம்மா பாப்பிற்கு எப்படி வந்து தன்னுடைய புதிய பிறவி नए जन्म का राजाई शरीर रूपी वस्त्र सदा सामने புதிய பிறவியின் ராஜாங்கமாக இருக்கக்கூடிய இந்த உடலாக இருக்கக்கூடிய ஆடை खूंटी पर लटका हुआ दिखाई देता है ஹேங்கர்ல வந்து மாட்டிருக்க மாதிரி தெரிகிறது. क्या என்ன?
बाप दादा दोनों को। பாப் தாதா இருவருக்கும். कौन से बाप दादा की बात हो रही है? எந்த பாப் தாதாவினுடைய விஷயம் நடக்கிறது? या ब्रह्मा बाप की बात हो रही है? இல்லையானால் பிரம்மா தந்தையினுடைய விஷயம் நடக்கிறதா? हैं? ब्रह्मा बाप तो है कंबाइंड, பிரம்மா தந்தை வந்து கம்பைன்டாக இருக்கிறாரு. कि बाप दादा है कंबाइंड? बाप दादा है कंबाइन। இல்லையானால் பாப் தாதா கம்பைன்டாக இருக்கிறாரா? बाप दादा कंबाइंड, बड़ी अम्मा और बड़ा बाप ये कंबाइंड नहीं होते। பாப் தாதா கம்பைன்டாக இருக்காங்களா? பெரிய அம்மா பெரிய தந்தை இவங்க ரெண்டு பேரும் வந்து கம்பைன்டாக இருப்பதில்லை. क्या? என்ன? अगर कंबाइंड है बाप दादा तो उनका गायन है ஒருவேளை அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் பிறகு அவங்களுடைய பாடல் வந்து एक शरीर के रूप में, ஒரு உடலின் ரூபத்தில் இருக்கிறது. अर्धनारीश्वर அர்த்தநாரீஸ்வர் और ब्रह्मा बाबा के प्रवेशता की यादगार। மற்றும் பிரம்ம பாபாவினுடைய பிரவேசம் ஆகுவதற்கான நினைவார்த்தமாகும். लेकिन यहाँ बोला ब्रह्मा और बाप, जैसे बोलते हैं माँ ஆனால் இங்க என்ன சொல்லியிருக்கிறார்? பிரம்மா மற்றும் தந்தை. बाप। तो ब्रह्मा बाप को जैसे अपना नया जन्म नए जन्म का राजाई शरीर रूपी वस्त्र, எப்படி வந்து பிரம்மா தந்தைக்கு வந்து தன்னுடைய புதிய உலகத்தின் ராஜாங்கத்தின் இந்த உடலாக இருக்கக்கூடிய ஆடை सदा सामने ही खूंटी पर लटका हुआ दिखाई देता है। எப்பொழுதுமே வந்து முன்னாலே அந்த ஹேங்கர்ல மாட்டி இருக்கிற மாதிரி தென்படுகிறதோ, जो भी बच्चे मिलने जाते हैं वो अनुभव करते हैं। யாரெல்லாம் குழந்தைகள் சந்திக்க செல்கிறார்களோ அவர்கள் அனுபவம் செய்கிறார்கள். ब्रह्मा बाप का अनुभव रहा। பிரம்மா தந்தையினுடைய அனுபவம் இருந்தது. क्या अनुभव करते? என்ன அனுபவம் செய்கிறார்கள்? जो भी बच्चे बेसिक नॉलेज में से निकल करके எந்த குழந்தைகள் எல்லாம் பேசிக் நாலேஜ்ல இருந்து வெளியே வந்துவிட்டு एडवांस पार्टी में जाते हैं அட்வான்ஸ் பார்ட்டியில் செல்கிறார்கள் और बाप दादा से मिलते हैं तो क्या अनुभव करते हैं? மற்றும் பாப்தாதாவை சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன அனுபவத்தை செய்கிறார்கள்? हैं? ब्रह्मा बाप मिलने जाते हैं वो अनुभव करते, ब्रह्मा बाप का अनुभव रहा। சந்திக்க செல்கிறார்கள். அப்பொழுது அனுபவம் செய்கிறார்கள் பிரம்ம தந்தையினுடைய அனுபவம் என்று. इसका अनुभव रहा, எந்த அனுபவம் இருந்தது? ब्रह्मा बाप का अनुभव रहा। பிரம்மா தந்தையின் அனுபவம் இருந்தது. आज बूढ़ा हूँ कल, இன்று வயதாகி இருக்கிறது, நாளை आज बूढ़ा हूँ और कल क्या बन जाऊंगा? இன்று வயதாகி இருக்கிறது எனக்கு, நாளை என்ன ஆகிவிடுவேன்? अच्छा हैं? अच्छा श्री कृष्ण हाँ, बच्चे जैसा बन जाऊंगा, குழந்தை போல் ஆகிவிடுவேன். नया बन जाऊंगा। அப்படியானால் புதியவன் ஆகிவிடுவேன். याद है ना? நினைவு இருக்கிறது இல்லையா? हैं? ये याद है? இது நினைவில் இருக்கிறதா? किसके लिए बोला? யாருக்காக சொல்லியிருக்கிறார்? हैं? बच्चों से पूछ रहे हैं। ब्रह्मा के लिए भी ये बात बोली, பிரம்மாவிற்காகவும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். उन्होंने भी अनुभव किया था किस बात का? அவர்களும் இதை அனுபவம் செய்தார்கள். எந்த விஷயத்தினுடைய அனுபவம்? बच्चों कि आज बूढ़ा हूँ कल कृष्ण के रूप में बच्चों இன்று வயதாகி இருக்கிறது, நாளை கிருஷ்ணரின் ரூபத்தில் बच्चा बन जाऊंगा। குழந்தையாகி விடுவேன். पुरानों को याद है, பழையவர்களுக்கு இது ஞாபகம் இருக்கிறதா? चलो नयों को याद न हो। சரி, புதியதாக வந்திருக்கவங்களுக்கு இது ஞாபகம் இருக்காது. है भी आज और कल का खेल देखा ना? இன்று மற்றும் நாளினுடைய விளையாட்டை பார்த்தீர்கள் இல்லையா? ये खेल भी कौन सा है? आज और कल का खेल है, वो देखा ना? இது என்ன விளையாட்டாகும்? இன்று மற்றும் நாளையின் விளையாட்டு ஆகும். அதை பார்த்தீர்கள் இல்லையா? इतना स्पष्ट भविष्य अनुभव हो। இவ்வளவு தெளிவான வருங்காலம் வந்து आज स्वराज्य अधिकारी हैं, அந்த வருங்காலம் வந்து அனுபவம் ஆக வேண்டும். आज स्वराज्य अधिकारी हैं இன்று வந்து சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறோம் और कल भी स्वराज्य अधिकारी। மற்றும் நாளை கூட சுயராஜ்ய அதிகாரிகள். ये नशा है, இந்த போதை இருக்கிறதா? है? आज இன்று स्वराज्य अधिकारी और कल சுயராஜ்ய அதிகாரிகள் மற்றும் நாளை विश्व अधिकारी बनेंगे। விஸ்வ அதிகாரிகளாக ஆகுவோம். क्या अनुभव होना चाहिए? என்ன அனுபவம் ஆக வேண்டும்? कृष्ण को ये अनुभव नहीं हुआ, கிருஷ்ணருக்கு வந்து இந்த அனுபவம் ஆகவில்லை. ब्रह्मा बाबा को ये अनुभव नहीं हुआ। பிரம்மா क्या? பாபாவிற்கு இந்த அனுபவம் ஆகவில்லை. என்ன அனுபவம்?
मैं डिस्प्ले कि आज कृष्ण हूँ कल विश्व विश्व राज्य अधिकारी बनूंगा। क्या अनुभव हुआ? இன்று கிருஷ்ணராக இருக்கிறேன், நாளை வந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகுவேன். இந்த அனுபவமாகவில்லை. ஆனால் என்ன அனுபவம் ஆகியது? आज बूढ़ा हूँ और कल है कल सतयुग का फर्स्ट प्रिंस बनूंगा। என்ன अनुभव ஆகியது? இன்று வந்து வயதாகியவனாக இருக்கிறேன் மற்றும் நாளை வந்து சத்தியுகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆகுவேன். अधिकारी नहीं बनूंगा। क्या बनूंगा? விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆக மாட்டேன். ஆனால் என்ன ஆகுவேன்? नई दुनिया जो सतयुग आने वाला है उस புதிய உலகம் எந்த சத்தியுகம் வரவிருக்கிறதோ बनूंगा। அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆகுவேன். ये नशा है, ऐसा ये नशा आपको भी है। இந்த போதை இருக்கிறது, எனவே இந்த போதை உங்களுக்கும் இருக்கிறதா? देखो आज बच्चे ताज पहनकर बैठे हैं। பாருங்கள், இன்று குழந்தைகள் வந்து அந்த கிரீடத்தை அணிந்து விட்டு அமர்ந்திருக்கிறாங்க. हैं? क्या कहा? என்ன சொன்னார்? आज बच्चे ताज पहनकर बैठे हैं, माना இன்று குழந்தைகள் வந்து இந்த கிரீடத்தை அணிந்து விட்டு அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா जिम्मेवारी बताएगा। अव्यक्त बाप दादा गुलजार दादी के तन में बैठ करके बोल रहे हैं। அவ்யக்த பாப்தாதா வந்து குல்ஜார் தாதியினுடைய உடல்ல இருந்து விட்டு சொல்கிறார், आज बच्चे ताज पहनकर बैठे हैं। இன்று குழந்தைகள் கிரீடத்தை அணிந்து விட்டு அமர்ந்திருக்காங்க. तो स्थूल ताजधारी भी कोई होंगे ना बैठे हुए? அப்பொழுது அங்க ஸ்தூலமான கிரீடத்தை அணியக்கூடியவங்க கூட யாராவது அமர்ந்திருப்பாங்க இல்லையா? ब्रैकेट में डबेल विदेशी छोटे बच्चे பிராக்கெட்ல சொல்லிருக்காங்க, டபுள் விதேஷி रिट्रीट वाले आए हैं। சிறிய குழந்தைகள் வந்திருக்காங்க. उनको அவர்களுக்கு उन छोटे बच्चों को அந்த சிறிய குழந்தைகளுக்கு ताज पहना कर बैठाया गया था। कहाँ? கிரீடத்தை அணைத்துவிட்டு அமர வைக்கப்பட்டது. எங்கு? माउंट आबू के हाल में। மவுண்ட் ஆபுவின் அந்த ஹால்ல. तो बोला देखो आज बच्चे ताज पहनकर बैठे हैं। எனவே பாருங்கள், இன்று குழந்தைகள் அந்த மகுடத்தை அணிந்து விட்டு அமர்ந்திருக்காங்க. तो वो तो स्थूल बच्चों की बात हो गई, எனவே அது ஸ்தூலமான குழந்தைகளின் விஷயம் ஆகிவிட்டது. लेकिन बाबा किन बच्चों की बात कर रहे होंगे? छोटे बच्चे माने क्या, बड़े बच्चे माने क्या बाबा की नजरों में? ஆனால் பாபா வந்து எந்த குழந்தைகளின் விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்? சிறிய குழந்தைகள் என்றால் யாரு? பெரிய குழந்தைகள் என்றால் யாரு? बाबा छोटे बच्चे और बड़े बच्चे किन्हें समझते हैं? பாபா வந்து சிறிய குழந்தைகள் மற்றும் பெரிய குழந்தைகள் என்று யாரை புரிந்து கொள்கிறார்? हैं? पुराना किन्हें समझते हैं और नया किन्हें समझते हैं? பழையவர்கள் என்று யாரை புரிந்து கொள்கிறார்கள்? புதியவர்கள் என்று யாரை புரிந்து கொள்கிறார்? हाँ, जो नए आकर के एडवांस में जन्म ले रहे हैं யார் வந்து புதியதாக வந்துவிட்டு அட்வான்ஸ்ல பிறப்பை எடுக்கிறார்களோ वो हैं नए बच्चे, அவர்கள்தான் வந்து புதிய குழந்தைகள் ஆவார்கள். जिनके लिए पिछली अव्यक्तवाणी में बोला 10 साल से आए हुए सामने யாருக்காக கடந்த வருடத்தின் அந்த அவ்யக்த வாணியில் சொல்லியிருந்தார், 10 வருடமாக வந்திருக்கக்கூடியவங்க बैठे हैं। முன்னால் வந்துவிட்டு அமர்ந்திருக்காங்க. ऐसे तो नयों की लिस्ट में भी இப்படி பார்த்தால் புதியவர்களின் லிஸ்ட்ல अभी 30-33 साल से ऊपर हो गए। இப்பொழுது 30-33 வருடத்தை விட அதிகமாகிவிட்டது. और पुराने कितने साल पुराने हो गए? மற்றும் பழையவர்கள் எத்தனை வருடம் பழையவர்களாக ஆகிவிட்டார்கள்? हैं? 65-66 साल 65-66 साल पुराने भी बैठे हैं। 60, 65, 66 வயது பழையவர்கள் கூட முன்னாடி அமர்ந்திருக்காங்க. तो बोला देखो आज बच्चे ताज पहनकर बैठे हैं। பாருங்க, என்று சொல்லியிருக்கிறார், குழந்தைகள் மகுடத்தை அணிந்து விட்டு அமர்ந்திருக்காங்க. तो स्थूल ताज पहन करके बेहद के बच्चे बैठे होंगे बाबा के सामने। எனவே ஸ்தூலமான கிரீடத்தை அணிந்து விட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்களா? या सूक्ष्म ताज पहन कर बैठे होंगे। இல்லையானால் சூட்சுமமான கிரீடத்தை அணிந்து விட்டு அமர்ந்திருப்பாங்களா? कोई बच्चे हैं जिन्होंने ये फैसला कर लिया है। சில குழந்தைகள் இருக்காங்க, யார் வந்து இதை தீர்மானித்து விட்டார்கள். क्या என்ன?
क्या फैसला कर लिया है என்ன தீர்மானித்து விட்டார்கள்? कि हम बाप दादा की वो विशेष भुजाओं में आ चुके हैं நாம் பாப்தாதாவின் அந்த விசேஷமான கரங்களில் வந்துவிட்டோம். और हमको वो कार्य बाप दादा को सहयोगी बनने का மற்றும் நமக்கு அந்த காரியம் பாப்தாதாவின் சகயோகி ஆகுவதற்கான कार्य विशेष पूरा करना है। காரியம் வந்து விசேஷமாக நிறைவேற்ற வேண்டும். तो क्या नशा है? எனவே எந்த போதை இருக்கு? ताज पहनने से क्या नशा है? கிரீடத்தை அணிவதால் எந்த போதை வருகிறது? ताज पहन लिया जाता है கிரீடத்தை அணியப்படுகிறது, तो कोई नशा चढ़ता है कि नहीं? அப்பொழுது ஏதாவது போதை ஏறுகிறதா இல்லையா? राजाएं ताज पहन करके ராஜாக்கள் கிரீடத்தை அணிந்துவிட்டு कहाँ बैठते थे? எங்கு அமர்வார்கள்? सिंहासन पर बैठते थे। சிம்மாசனத்தில் அமர்வார்கள். हैं? सिंहासन पर बैठते थे ना? சிம்மாசனத்தில் அமர்வார்கள் இல்லையா? तो उन सिंहासन पर बैठने वाले ताजपोशी करने वाले राजाओं को क्या नशा होता था उस समय? எனவே அந்த சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் மகுடம் சூட்டும் பொழுது அவர்களுக்கு என்ன அனுபவம் ஆகியது? அந்த நேரத்தில் उनको नशा होता था ना? அவர்களுக்கு போதை இருந்தது இல்லையா? तो ताज पहनने से तुम्हारा क्या नशा है? எனவே இந்த கிரீடத்தை அணிவதால் உங்களுக்கு என்ன போதை இருக்கிறது? ये फरिश्ते के नशे में है। இந்த ஃபரிஷ்தாவினுடைய போதையில் இருக்காங்க. क्या? என்ன? फरिश्ते जो छोटे छोटे बच्चे बैठे हैं उनको ताज पहना के 18,000 की पब्लिक में बैठा दिया जाए। சிறிய சிறிய குழந்தைகளுக்கு மகுடத்தை அணிந்துவிட்டு 18,000 கூட்டத்தில் நடுவில் அமர வைத்தால் इतने बड़े हाल में இவ்வளோ பெரிய ஹால்ல तो उनको नशा कितना चढ़ेगा? அப்பொழுது அவர்களுக்கு எவ்வளவு போதை ஏறும்? चढ़ेगा कि नहीं चढ़ेगा? போதை ஏறுமா ஏறாதா? वो तो स्थूल बात हो गई। அது வந்து ஸ்தூலமான விஷயமாகி விட்டது. लेकिन बाप दादा सूक्ष्म बात करते हैं, ஆனால் பாப்தாதா சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்கிறாரா? बेहद की बात करते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசுகிறாரா? ये हद के बच्चों की हद की ताजपोशी की बात करते हैं। இல்லையானால் எல்லைக்குட்பட்ட குழந்தைகளின் எல்லைக்குட்பட்ட மகுடத்தை அணையக்கூடிய அந்த விஷயத்தை பேசுவாரா? बेहद की बात है। बेहद की बात है। எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். ये फरिश्ते के नशे में है। இவங்கள் அந்த ஃபரிஷ்தாவினுடைய போதையில் இருக்கிறார்கள். हाथ हिला रहे हैं कि हम नशे में हैं। கைகள் ஆட்டுகிறார்கள், நாங்க போதையில் இருக்கிறோம் என்று. स्थूल हाथ नहीं, ஸ்தூலமான கைகள் இல்லை. बुद्धि कौन रूप सा हाथ? என்ன கை? ज्ञान इनका बुद्ध रूपी हाथ बाप दादा को हिलता हुआ नजर आ रहा है। இவர்களின் புத்தி ரூபமான கை அசைவது போல் பாப்தாதாவிற்கு தென்படுகிறது. तो इस वर्ष क्या करेंगे? எனவே இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? कौन से वर्ष में? எந்த வருடம்? 2004 का वर्ष, 2004 வருடம். जो कल शुरू होने वाला है। 31 तारीख की वाणी थी ना? இது வந்து நாளை தொடங்கவிருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? ஏனெனில் 31வது தேதியின் வாணியாக இருந்தது. तो इस वर्ष क्या करेंगे? எனவே இந்த வருடம் என்ன इस செய்வீர்கள்? वर्ष बना இந்த வருடம் என்றால் 2004 के वर्ष में क्या करेंगे? 2004 வருடத்தில் என்ன செய்வீர்கள்? नए वर्ष में क्या नवीनता करेंगे? புதிய வருடத்தில் எந்த புதுமையை கொண்டு வருவீர்கள்? प्लान बनाया है कुछ ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? है? अगर कुछ करेंगे, ஒருவேளை ஏதாவது செய்யணும் என்றால், जिम्मेवारी का ताज डाला हुआ है, பொறுப்பின் கிரீடத்தை அணிந்திருக்கிறீர்கள் என்றால், तो कुछ प्लान बनाया हुआ है। பிறகு ஏதாவது பிளானை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? नवीनता क्या करेंगे? எந்த புதுமை கொண்டு வர போகிறீங்க? ये प्रदर्शनी होती चली आई बड़ी बड़ी இந்த பெரிய பெரிய கண்காட்சிகள் நடந்து கொண்டேதான் வந்தது. बड़ी बड़ी कॉन्फ्रेंसेस होती चली आई பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டேதான் வந்தது. है? अभी दिल्ली में कौन सा प्रोग्राम कर लिया? இப்பொழுது டெல்லியில என்ன ப்ரோக்ராம் பண்ணாங்க? नेहरू स्टेडियम है? நேரு ஸ்டேடியம்ல विश्व लेवल पर कोई प्रोग्राम किया? உலக லெவல்ல ஏதாவது ப்ரோக்ராம் வச்சாங்களா? वो भी प्रोग्राम कर लिया। कलकत्ते में भी उससे बड़ा प्रोग्राम कर लिया। அந்த ப்ரோக்ராம் கூட பண்ணிட்டாங்க. கல்கத்தால அதை விட பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்க. अभी कुछ नया प्लान बनाया है? இப்பொழுது ஏதாவது புதிய பிளானை வச்சிருக்கீங்களா? भोपाल में है? या रथ यात्राएं निकालते रहेंगे? இல்லையானால் அந்த ரத யாத்திரைகளை வந்து கொண்டு வந்தே இருப்பீங்களா?
नवीनता क्या करेंगे? என்ன புதுமை கொண்டு வருவீங்க? प्रोग्राम तो करते रहते हैं, ப்ரோக்ராம் செய்து கொண்டே தான் இருக்காங்க. लाखों लाख का भी प्रोग्राम किया, லட்சக்கணக்கான ப்ரோக்ராம் கூட செஞ்சாங்க. என்ன? एक एक प्रोग्राम में ब्रह्मा कुमारियों के एक एक प्रोग्राम में कितने कितने लोग आते हैं? பிரம்மகுமாரிகளின் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல எத்தனை பேர் வருவாங்க? लाखों लाख लोग आ जाते हैं। லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. लाख का भी प्रोग्राम किया, 2 लाख का भी किया। லட்சத்தின் ப்ரோக்ராம் பண்ணாங்க, 2 லட்சத்தின் ப்ரோக்ராம் கூட பண்ணாங்க. अभी नवीनता क्या करेंगे? இப்பொழுது என்ன புதுமையை கொண்டு வருவீங்க? लाखों लाख पब्लिक इकट्ठी कर ली, அந்த லட்சக்கணக்கான பப்ளிக்கை ஒன்று சேர்த்து விட்டார்கள். वो तो प्रजा वर्ग की पब्लिक हो गई। அது வந்து பிரஜா வர்க்கத்தை சேர்ந்த பப்ளிக் ஆகிவிட்டது. साधारण पब्लिक कहेंगे या उसे असाधारण पब्लिक कहेंगे? சாதாரணமான பப்ளிக்னு சொல்லப்படுமா இல்லையானால் அசாதாரண பப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுமா? हैं? असाधारण साधारण ही कहेंगे दुनिया की दृष्टि में। உலகத்தின் பார்வையில் சாதாரணவர்கள் தான் என்று சொல்லப்படும். तो नवीनता क्या करेंगे? आजकल के लोग एक तरफ स्वप्राप्ति के लिए எனவே எந்த புதுமையை நீங்கள் கொண்டு வருவீர்கள்? இன்றைய உலகத்தில் மக்கள் ஒரு பக்கம் इच्छुक हैं। தான் ஏதாவது அடையணும் என்ற ஆசையில் இருக்கிறார்கள். क्या? என்ன? कि हमको भी कुछ प्राप्ति हो जाए, என்னவென்றால் எங்களுக்கும் ஏதாவது பிராப்தி அடைய வேண்டும். लेकिन हिम्मत ही नहीं। ஆனால் அவங்களிடம் தைரியம் இல்லை. प्राप्ति तो करना चाहते हैं, लेकिन பிராப்தியை அடையணும் என்று விரும்புகிறார்கள் தான், ஆனால் हिम्मत नहीं है। அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை. सुनना चाहते भी हैं, கேட்க விரும்புகிறார்கள் தான், लेकिन जो सुनते हैं ईश्वरीय ज्ञान को, ஆனால் எந்த ஈஸ்வரனின் ஞானத்தை கேட்கிறார்களோ वह बनने की हिम्मत नहीं है। அது ஆகுவதற்கான தைரியம் இல்லை. क्या? என்ன? ईश्वरीय ज्ञान को सुनते तो हैं, ஈஸ்வரிய ஞானத்தை கேட்கிறார்கள் தான், लेकिन सुनने के बाद ஆனால் கேட்ட பிறகு उस ज्ञान में जो मनुष्य से देवता बनाने की बात कही जाती है, அந்த ஞானத்தில் எந்த மனிதனிலிருந்து தேவதை ஆக்கக்கூடிய விஷயம் சொல்லப்படுகிறதோ वह देवता बनने की हिम्मत नहीं। हिम्मत नहीं है। அந்த தேவதை ஆகுவதற்கான தைரியம் இல்லை. ऐसी आत्माओं को परिवर्तन करने के लिए இப்படிப்பட்ட ஆத்மாக்களை மாற்றுவதற்காக पहले तो आत्माओं को हिम्मत के पंख लगाओ। முதலில் ஆத்மாக்களுக்கு தைரியத்தின் அந்த ரக்கை கொடுங்க. क्या? என்ன? जो भी आत्माएं आ रही हैं, யாரெல்லாம் ஆத்மாக்கள் வருகிறார்களோ वो इतनी हिम्मतहीन आत्माएं आ रही हैं, அவர்கள் இவ்வளவு தைரியத்தை இழந்த ஆத்மாக்கள் வருகிறார்கள். उनको हिम्मत के पंख लगाने पड़े। அவங்களுக்கு அந்த தைரியத்தினுடைய ரக்கையை கொடுக்க வேண்டியதாக உள்ளது. हिम्मत के पंख का आधार है अनुभव। தைரியத்தின் அந்த ரக்கையின் ஆதாரம் வந்து அனுபவமாகும். क्या? कौन लगा सकेंगे हिम्मत का पंख? யாரால் அந்த தைரியத்தின் ரக்கையை கொடுக்க முடியும்? जो अनुभवी आत्माएं होंगी वही हिम्मत का पंख लगा सकेंगे। யார் வந்து அனுபவம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் அந்த தைரியத்தினுடைய ரக்கையை கொடுக்க முடியும். उनको अनुभव कराओ, அவங்களுக்கு அனுபவம் செய்ய வைங்க. अनुभव के आधार पर। தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தின்படி அவர்களுக்கு அனுபவம் செய்ய வைங்க. अनुभव ऐसी चीज है, जरा सा अंचली मिलने के बाद அனுபவம் இப்படிப்பட்ட விஷயமாகும். अनुभव किया கொஞ்சம் கூட அந்த அஞ்சலி கிடைத்த பிறகு तो उनको कहो अनुभव का पंख। அனுபவம் ஆகுகிறது, அப்பொழுது சொல்லுங்கள் அதுதான் அனுபவத்தினுடைய ரக்கை. अनुभव के पांव कहो, இல்லையானால் அதை அனுபவத்தினுடைய கால் என்று சொல்லுங்கள். उस अनुभव के पंख से उड़ेंगे अथवा अनुभव के पांव से அந்த அனுபவத்தின் ரக்கையின் மூலமாக பறப்பார்கள், இல்லையானால் அந்த அனுபவத்தின் காலின் மூலமாக हिम्मत में आगे बढ़ जाएंगे। தைரியத்தில் வந்து முன்னேறி விடுவார்கள். 31/12/2003-4 31/12/2003 की अव्यक्त वाणी का दूसरा पेज। அவ்வக்தவாணியினுடைய இரண்டாவது பக்கம். इसके लिए विशेष इस वर्ष निरंतर अखंड महादानी बनना पड़े। இதற்காக விசேஷமாக இந்த வருடம் வந்து அகண்ட மகாதானியாக ஆக வேண்டியதாக இருக்கும். क्या? निरंतर अखंड महादान। निरंतर நிரந்தரமாக
अखंड महादानी बनना पड़े, ऐसे नहीं 2-4 दिन அகண்டமான மகாதானியாக ஆக வேண்டும். का, एक दिन का कोई बड़ा प्रोग्राम எப்பொழுதுமே மகாதானம் செய்ய வேண்டும். இப்படி இல்லை என்னவென்றால் ஒரு நாள் 2 நாளுடைய ப்ரோக்ராம் வைக்கணும். कर लिया और उठ के भागे। அப்புறம் எழுந்து ஓடிட்டோம். प्रोग्राम करने वाले भी पल्ला झाड़ के खड़े उठ के भागे, ப்ரோக்ராம் செய்தவங்க கூட எழுந்து நின்னு தன்னுடைய முந்தானியை உதற விட்டு ஓடிட்டாங்க. और देखने वाले भी மற்றும் பார்க்கக்கூடியவங்களும் भाषण सुन करके भागे। அந்த சொற்பொழிவை கேட்டு விட்டு போயிட்டாங்க. क्या करना पड़े? என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? अखंड महादानी बनना पड़े। அகண்டமான உடையாமல் மகாதானியாக ஆக வேண்டியதாக இருக்கும். अखंड महादानी அகண்டமான மகாதானிகள். मनसा द्वारा शक्ति स्वरूप बनाओ। மனதின் மூலமாக சக்தி ஸ்வரூபமாக்குங்கள். महादानी बन निरंतर शक्तियों का अनुभव कराओ। மகாதானி ஆகிவிட்டு நிரந்தரமாக சக்திகளின் அனுபவத்தை செய்வீங்கள். मनसा द्वारा वाइब्रेशन द्वारा, மனதின் மூலமாக வைப்ரேஷனின் மூலமாக. मनसा माना वाइब्रेशन वाइब्रेशन के द्वारा, மனது என்றால் என்ன? உள்ளுணர்வுகளின் மூலமாக. वाचा द्वारा ज्ञान दो। சொற்களின் மூலமாக வாச்சாவின் மூலமாக ஞானத்தை கொடுங்கள். अगर सन्मुख आ जाए ஒருவேளை நேர்முகத்தில் வந்துவிட்டால் ज्ञान तो उनको वाचा द्वारा பிறகு அவர்களுக்கு சொற்களின் மூலமாக ज्ञान दो। कर्म द्वारा काहे का दान देना है? ஞானத்தை கொடுங்கள். மற்றும் கர்மத்தின் மூலமாக எதை தானம் செய்ய வேண்டும்? गुणों का दान दो। குணங்களின் தானம் செய்யுங்கள். सारा दिन चाहे मनसा चाहे वाचा, முழு நாளும் மனதாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, चाहे कर्मणा, तीनों द्वारा अखंड दानी बनो। கர்மனாவின் மூலமாக இருந்தாலும் சரி அகண்டமான தானி ஆகுங்கள். अखंड दानी बनो या महादानी? महादानी महादानी बनो। வெறும் அகண்டமான தானி ஆகணுமா இல்லையானால் மகாதானி ஆகணுமா? மகாதானி ஆக வேண்டும். समय प्रमाण अभी दानी नहीं, நேரத்தின் தகுந்தபடி இப்பொழுது வெறும் தானி கிடையாது, தானம் செய்யக்கூடியவர்கள் இல்லை. क्या என்ன? अभी अखंड दानी भी नहीं बने हैं। இப்பொழுது அப்படி உடையாத தானிகள் கூட ஆகவில்லை. समय प्रमाण अभी நேரத்தின் அடிப்படையில் இப்பொழுது दानी नहीं। कब कब दान किया है? தானம் செய்யக்கூடியவர்கள் இல்லை. எப்பொழுது தானம் செய்தீர்கள்? कब किया है, कब नहीं किया है? क्या எப்பொழுதாவது செய்தீர்கள், எப்பொழுதாவது செய்யவில்லை. என்ன? दान தானம் नहीं। இல்லை. अखंड दानी बनो। அகண்டமான உடையாத தானம் செய்யக்கூடியவர்களாக ஆகுங்கள். क्योंकि आत्माओं को आवश्यकता है। ஏனென்றால் ஆத்மாக்களுக்கு இப்பொழுது அது அவசியமாகும். तो महादानी बनने के लिए மகாதானி ஆகுவதற்காக पहले अपना जमा का खाता चेक करो। முதலில் தன்னுடைய சேமிப்பு கணக்கை செக் பண்ணுங்க. क्या என்ன क्या करो? என்ன செய்யுங்கள்? पहले अपना जमा का खाता चेक करो முதலில் தன்னுடைய சேமிப்பு கணக்கை செக் பண்ணுங்க. कि कितना जमा किया है। என்னவென்றால் எவ்வளவு நம்ம சேமித்திருக்கோம் என்று. शक्तियों का कितना खजाना जमा किया है। சக்திகளின் எவ்வளவு கஜானாவை ஒன்று சேர்த்திருக்கிறோம். शक्तियाँ कौन कौन सी என்னென்ன சக்திகள்? हैं? अष्ट शक्तियाँ अष्ट शक्तियाँ खास, 8 சக்திகள் இருக்கிறது இல்லையா விசேஷமாக. जैसे अष्ट देवता हैं उनकी अष्ट शक्तियाँ भी विशेष है। எப்படி அஷ்ட தேவதைகள் இருக்கிறார்கள் அதே போலவே அவர்களின் அஷ்ட சக்திகளும் விசேஷமாக உள்ளது. सहन शक्ति, सामना करने की शक्ति, பொறுத்து கொள்ளும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, परख शक्ति, ஆய்வு செய்யும் சக்தி, निर्णय करने की शक्ति, நிர்ணயிக்கும் சக்தி. ये चेक करो। இதை செக் பண்ணுங்க. गुणों का खजाना चेक करो குணங்களின் கஜானாவை செக் பண்ணுங்க. और மற்றும் चारों सब्जेक्ट्स चेक करो। 4 சப்ஜெக்டையும் செக் பண்ணுங்க. ज्ञान, योग, धारणा और सेवा। ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவா. चारों ही सब्जेक्ट में जमा का खाता कितनी परसेंटेज में है? 4 சப்ஜெக்டிலும் சேமிப்பு கணக்கு எத்தனை சதவீதத்தில் இருக்கிறது?
अगर स्वयं में जमा का खाता नहीं होगा ஒருவேளை தன்னிடமே அந்த சேமிக்கும் கணக்கு இல்லை என்றால் तो फिर महादानी कैसे बनेंगे? பிறகு எப்படி மகாதானி ஆகுவீர்கள்? और जमा के खाते को चेक करने की निशानी क्या है? மற்றும் அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய கணக்கை செக் பண்ணுவதற்கான அடையாளம் என்னவாகும்? हैं? जमा का खाता சேமிப்பு கணக்கை इकट्ठा किया है, कम किया है या ज्यादा किया है? ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள், அதிகமாக சேமித்திருக்கிறீர்களா இல்லையானால் குறைவாக சேமித்திருக்கிறீர்களா? उसको चेक करने की निशानी है मनसा அதை செக் பண்ணக்கூடிய அடையாளம் என்னவென்றால் वाचा कर्म द्वारा। மனம், சொற்கள் மற்றும் கர்மத்தின் மூலமாக सेवा तो देखने में आ जाती है, சேவை பார்ப்பதில் வருகிறது தான். लेकिन ஆனால் जमा की निशानी है सेवा करते हुए। அந்த சேமிப்பினுடைய அடையாளம் என்னவென்றால் சேவையை செய்திருக்கும் பொழுது पहले स्वयं में संतुष्टता कितनी आती है? முதலில் தன்னிடம் அந்த சந்தோஷம் எவ்வளவு வருகிறது, ये आई है, இல்லையானால் எவ்வளவு வந்திருக்கிறது, साथ साथ எவ்வளவு திருப்தி வந்திருக்கிறது மற்றும் கூடவே जिनों की सेवा करते हो யாருடைய சேவையை செய்கிறோமோ उन आत्माओं में खुशी और संतुष्टता कितनी आती है? அந்த ஆத்மாக்களில் குஷி மற்றும் சந்தோஷம் எவ்வளவு வருகிறது, ये திருப்தி எவ்வளவு வருகிறது, कितनी आई? இல்லையானால் எவ்வளவு வந்திருக்கு. जो भी मनसा से सेवा की, என்னவெல்லாம் மனதின் மூலமாக சேவை செய்தோமோ, जिन आत्माओं की भी सेवा की, எந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சேவை செய்தோமோ, जिन आत्माओं की वाचा या कर्मणा से सेवा की, எந்த ஆத்மாக்களுக்கு சொற்கள் மற்றும் கர்மனாவின் மூலமாக சேவை செய்திருக்கோமோ उनमें संतोष कितना आया? அவர்களில் சந்தோஷம் எவ்வளவு வந்தது, उनकी आत्मा कितनी तृप्त हुई? अगर दोनों तरफ அவர்களின் ஆத்மா எவ்வளவு திருப்தி அடைந்தது. संतुष्टता नहीं, कौन से दोनों तरफ? स्वयं और सामने वाले। स्वयं में और ஒருவேளை இரண்டு ஆத்மாக்களிலும் சந்தோஷம் இல்லை என்றால் இரண்டு என்றால் யாரு? जिन आत्माओं की मनसा वाचा कर्मणा सेवा की, தான் தனக்குள் மற்றும் யாருடைய மனம், சொற்கள் மற்றும் கர்மனாவின் மூலமாக சேவை செய்தோமோ अगर दोनों तरफ संतुष्टता नहीं तो समझो सेवा के खाते में ஒருவேளை இரண்டு தரப்பிலும் அந்த சந்தோஷம் திருப்தி இல்லை என்றால் பிறகு சேவையின் கணக்கில் आपकी सेवा का फल जमा ही नहीं हुआ। உங்களுடைய சேவையினுடைய பலன் அங்கு சேமிப்பு ஆகவில்லை. क्या कहा है? என்ன சொன்னார்? सेवा के खाते में फल जमा ही नहीं हुआ। சேவையினுடைய அந்த சேகரிப்பு கணக்கில் அந்த பலன் சேகரிக்கவில்லை. बाप दादा कभी कभी बच्चों के जमा का खाता देखते हैं, பாப் தாதா சில நேரம் குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்க்கிறார். तो कहाँ कहाँ देखते हैं? सब बच्चों में ऐसा नहीं देखते हैं। எனவே எங்கெங்கு பார்க்கிறார்? எல்லா குழந்தைகளிலும் பார்ப்பதில்லை. क्या? என்ன? लेकिन कहाँ कहाँ देखते हैं कि मेहनत ज्यादा है ஆனால் சில இடத்தில் பார்க்கிறார் உழைப்பு அதிகமாக இருக்கிறது और மற்றும் जमा का खाता कम है। அந்த சேகரிக்கும் கணக்கு குறைவாக உள்ளது. जमा का फल कम निकलता है। इसका சேகரிக்கும் பலன் குறைவாக வருகிறது. कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? इसका कारण है दोनों तरफ संतुष्टता की कमी है। இதனுடைய காரணம் என்னவென்றால் இரண்டு தரப்பிலும் சந்தோஷத்தின் குறைவு இருக்கிறது. न सेवा करने वाले संतुष्ट हैं சேவையை செய்யக்கூடியவர்களும் சந்தோஷமாக இல்லை और न மற்றும் जिनकी सेवा हुई है யாருடைய சேவை நடந்திருக்கிறதோ वो संतुष्ट है। அவர்களும் சந்தோஷமாக இல்லை. दोनों में संतुष्टता की कमी है। இருவரிலும் அந்த சந்தோஷத்தின் குறைவு இருக்கிறது, திருப்தியின் குறைவு இருக்கிறது. अगर संतुष्टता का अनुभव नहीं किया, ஒருவேளை அந்த திருப்தியின் அனுபவத்தை செய்யவில்லை என்றால் चाहे स्वयं தானாக இருந்தாலும் சரி चाहे दूसरे, மற்றவர்களாக இருந்தாலும் तो சரி, जमा का खाता कम होता है। பிறகு சேமிக்கும் கணக்கு குறைவாகுகிறது. बाप दादा ने जमा का खाता बहुत सहज बढ़ाने की गोल्डन चाबी बच्चों को दे दी। பாப்தாதா அந்த சேமிக்கும் கணக்கினுடைய
மிகவும் சகஜமாக அதிகரிக்கக்கூடிய தங்க சாவியை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். क्या चाबी दी है? என்ன சாவியை கொடுத்திருக்கிறார்? हैं? क्या चाबी दी है? என்ன சாவியை கொடுத்திருக்கிறார்? जितना बांटेंगे उतना हैं? बढ़ेगा। जानते हो, कोई कोई बच्चे जानते हैं, लेकिन बताओ यहाँ कोई जानते हैं तो? அறிவீர்கள். சில குழந்தைகள் அதை அறிவார்கள். இங்கு யாராவது அறிந்தால் அதை சொல்லுங்கள். कहते तो हम एडवांस वाले हैं। சொல்கிறார்கள் நம்ம அட்வான்ஸ்காரங்கன்னு. बोलो, சொல்லுங்க. जानते हो वो चाबी क्या है? அந்த சாவி என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? वो चाबी मिली तो है ना? அந்த சாவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? मिली होगी तो जानते भी होंगे। கிடைத்திருந்தால் பிறகு அறிவீர்கள். सहज जमा का खाता भरपूर करने की गोल्डन चाबी है। சகஜமாக அந்த சேமிக்கும் கணக்கை அதிகரிப்பதற்கான தங்க சாவி என்னவென்றால், कोई भी मनसा वाचा कर्म हो, எந்த மனம் சொற்கள் கர்மங்களாக இருந்தாலும் சரி, किसी में भी सेवा करने के समय எதன் மூலமாகவும் சேவை செய்யும் நேரத்தில் एक तो अपने अंदर निमित्त भाव की स्मृति रखो। ஒன்று தனக்குள் நிமித்தமாக இருக்கிறேன் அந்த நிமித்த பாவத்தினுடைய ஞாபகத்தை வையுங்கள். क्या? என்ன? मैं तो निमित्त आत्मा हूँ सेवा करने के लिए। நான் வெறும் சேவைக்காக நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஆவேன். मेरी आत्मा में इतनी ताकत नहीं है என்னுடைய ஆத்மாவில் இவ்வளவு சக்தி கிடையாது. कि मैं ऐसी श्रेष्ठ विश्व की सेवा कर सकूं। என்ன சக்தி என்றால் இவ்வளவு சிரேஷ்டமாக உலகத்தின் சேவை செய்வதற்கான சக்தி இல்லை. कराने वाला செய்விக்க கூடியவர் बाप दादा कराने वाला है। பாப்தாதா தான் செய்விக்கிறார். निमित्त भाव हो, அந்த நிமித்த பாவனை இருக்க வேண்டும். निमित्त भाव की स्मृति हो, நிமித்த பாவம் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். निर्माण भाव, शुभ भाव, आत्म की स्नेह का भाव, மற்றும் மான மரியாதைக்கு அப்பாற்பட்ட சுப பாவனை மற்றும் ஆத்மீக ஸ்திதியின் பாவனை. अगर इस भाव की स्थिति में स्थित होकर सेवा करते हो ஒருவேளை இந்த பாவனையின் நிலையில் நிலைத்துவிட்டு சேவையை செய்தால் तो सहज आपके इस भाव से பிறகு சகஜமாக உங்களுடைய இந்த பாவனையின் மூலமாக आत्माओं की भावना पूर्ण हो जाती है। ஆத்மாக்களின் பாவனை நிறைவேறுகிறது. आज के लोग இன்றைய மக்கள் आज के लोग हर एक का भाव क्या है? இன்றைய மக்களின் ஒவ்வொருத்தருடைய பாவனை என்னவாகும்? क्या? என்ன? जो भी सुनने वाले होते हैं, யாரெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, संपर्क में आने वाले, समझने वाले, தொடர்பில் வரக்கூடியவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், वो क्या देखते हैं அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? कि ये जो बोलना चाहते हैं, இது என்ன அவர்கள் சொல்லணும் என்று விரும்புகிறார்களோ, ये जो वाइब्रेशन छोड़ रहे हैं, எந்த வைப்ரேஷனை அவர்கள் வெளியேற்றுகிறார்களோ, ये जो दृष्टि दे रहे हैं, इनकी दृष्टि का भाव क्या है? இந்த பார்வை அவர்கள் வீசுகிறார்கள், இதனுடைய பாவனை என்னவாகும்? वो नोट करते हैं। அதை அவர்கள் குறித்து வைக்கிறார்கள். क्या निमित्त भाव से कर रहे हैं? எந்த நிமித்த பாவனையின் மூலமாக செய்கிறீர்கள்? हैं? इनका निमित्त भाव है या देह अभिमान से कर रहे हैं? இவர்களின் இது நிமித்த பாவனை ஆகுமா, இல்லையானால் தேகாபிமானத்தின் மூலமாக செய்கிறார்களா? अभिमान के भाव से तो नहीं कर रहे हैं कि हमको मान मर्तबा मिल जाए। ஏதாவது அபிமானம், அந்த அபிமானத்துடன் செய்வது இல்லை இல்லையா? என்னவென்றால் எனக்கு ஏதாவது மானம் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று. जहाँ निमित्त भाव है எங்கு நிமித்த பாவனை இருக்கிறதோ वहाँ निर्माण भाव ऑटोमेटिकली आ जाता है। அங்கு மான மரியாதைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பாவனை தானாகவே வந்துவிடும். क्या? என்ன? निमित्त भाव जिनमें निमित्त भाव होगा, யாருக்குள் நிமித்த பாவனை இருக்கிறதோ उनकी आत्मा एक तो அவர்களின் ஆத்மா ஒன்று मान मर्तबे के भाव से परे होगी, மான மரியாதையின் பாவனையில் இருந்து அப்பாற்பட்டு இருப்பார்கள். और जो निर्माण भाव होगा मान मर्तबे के भाव से परे होगा, மற்றும் யார் நிர்மாண பாவனை, அதாவது மான மரியாதைக்கு அப்பாற்பட்ட பாவனையில் இருப்பார்களோ वो क्या करेगा? அவர்கள் என்ன செய்வாங்க? हैं? सहज ही विश्व का नव निर्माण में
சகஜமாக உலகத்தின் बाप दादा का सहयोगी बन सकेगा। புதிய உலகத்தின் நிர்மாணத்தில் சகஜமாக பாப்தாதாவின் சகயோகி ஆகலாம். जहाँ निमित्त भाव है எங்கு நிமித்த பாவனை இருக்கிறதோ वहाँ निर्माण भाव ऑटोमेटिकली होता है। तो चेक அங்கு ஆட்டோமேட்டிக்கா தானாகவே நிர்மான் பாவ் அதாவது மான மரியாதைக்கு அப்பாற்பட்ட பாவனை வருகிறது. करो எனவே செக் பண்ணுங்க क्या जमा हुआ, என்ன சேகரித்திருக்கிறீர்கள், कितना जमा हुआ, எவ்வளவு சேமித்திருக்கிறீர்கள். क्योंकि ஏனெனில் इस समय संगम युग ही जमा करने का युग है। இந்த நேரத்தில் சங்கம் யுகம் தான் அந்த சேமித்து வைக்கக்கூடிய யுகம் ஆகும். और कोई युग नहीं है வேற எந்த ஒரு யுகமும் கிடையாது जिसमें गुणों का खाता, எங்கு குணங்களின் கணக்கு, शक्तियों का खाता சக்திகளின் கணக்கு है और पढ़ाई का खाता इतना மற்றும் படிப்பினுடைய கணக்கு भरपूर जमा हो जाए। இவ்வளவு அதிகமாக மிகவும் நிறைந்து சேகரிக்கக்கூடிய வேற எந்த ஒரு யுகமும் கிடையாது. बुद्धि इतनी पावरफुल बन जाए जन्म जन्मांतर के लिए, புத்தி இவ்வளவு பவர்ஃபுல் ஆகிவிடும் நிறைய பிறவிகளுக்காக. तो देखो कितना जमा हुआ, எனவே பாருங்கள் எவ்வளவு சேமிப்பாயிருக்கு. क्योंकि इस समय संगम युग ही जमा करने का युग है। ஏனெனில் இந்த நேரத்தில் சங்கம் யுகம் தான் சேமிக்கக்கூடிய யுகம் ஆகும். फिर तो सारा कल्प பிறகு முழு கல்பமும் जो इस समय जमा किया है இந்த நேரத்தில் எதை சேகரித்து வைத்திருக்கிறோமோ उसकी प्रारब्ध होगी। அதனுடைய பிராப்தி தான் கிடைக்கும். क्या என்ன स्टॉक खाली होगा आत्मा का ஆத்மாவின் ஸ்டாக் காலி ஆகும் या बढ़ेगा, இல்லையானால் அதிகரிக்குமா? खाली हुआ आत्मा की कलाएं कम होती जाएंगी, ஆத்மாக்களின் கலைகள் குறைந்து கொண்டே செல்லுமா? शक्ति और रोशनी आँखों की சக்தி மற்றும் கண்களின் வெளிச்சம் कम होती जाएगी குறைந்து கொண்டே செல்லுமா? या बढ़ेगी, कम இல்லையானால் அதிகரிக்குமா? होती जाएगी। कम होती जाएगी। குறைந்து கொண்டே செல்லும். जितने जितनी जन्म लेती है आत्मा எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா பிறப்பை எடுக்கிறதோ उतनी उतनी शक्ति इंद्रियों की क्षीण होती जाती है। அவ்வளவுக்கு எவ்வளவு இந்திரியங்களின் சக்தி கீழ் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. तो इस वर्ष क्या विशेष अटेंशन देना है, எனவே இந்த வருடம் எந்த விசேஷமான அட்டென்ஷனை கொடுக்க வேண்டும்? अपने अपने जमा का खाता चेक करो, தன்னுடைய எல்லா விதமான சேமிப்பு கணக்கை செக் பண்ணுங்க. चेकर भी बनो और मेकर भी बनो। செக் பண்றவங்களாகவும் ஆகுங்க மற்றும் அதை உருவாக்கக்கூடியவங்களாகவும் ஆகுங்க. चेक करने के साथ साथ செக் செய்வதற்கு கூடவே अगर कुछ कमी है ஏதாவது குறை இருந்தால் पूरी करो। तो उसको पूर्ति करो, बनाओ, அதை உருவாக்குங்கள், அதை நிறைவேற்றுங்கள். क्योंकि समय की समीपता के नजारे देख रहे हो। ஏனென்றால் நேரத்தின் நெருக்கத்தினுடைய விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். हैं? कौन देख रहे हैं? யார் பார்க்கறாங்க? हैं? कौन देख रहे हैं? யார் பார்க்கறாங்க? हैं? एडवांस वाले ज्यादा देख रहे हैं அட்வான்ஸ் காரங்க அதிகமாக कि பார்க்கறாங்க बेसिक वाले देख रहे हैं இல்லையானால் பேசிக் காரங்க பார்க்கறாங்களா? कि दुनिया वाले समीप की समीपता की निशानी देख रहे हैं? இல்லையானால் உலகத்தினர்கள் நெருக்கத்தினுடைய காட்சிகளை பார்க்கறாங்களா? हैं? एडवांस वाले एडवांस वाले ज्यादा देख रहे हैं। அட்வான்ஸ் காரங்க அதிகமாக பார்க்கறாங்களா? हिसाब निकालो, अमृत वेले कै बजे उठ जाते हैं? கணக்கு எடுங்க. அமிர்த் வேளை எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? बाप दादा से वायदा सभी ने किया है பாப்தாதாவிடம் அனைவருமே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. कि हम बाप दादा समान बनेंगे। என்னவென்றால் நாம் பாப்தாதாவிற்கு சமமாக ஆகுவோம். क्या वायदा किया है? समान बनेंगे बाप दादा। बाप என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? समान बनेंगे தந்தைக்கு சமமாக ஆகுவோம் என்று किया है ना? செய்திருக்கிறீர்கள் இல்லையா? जिन्होंने वायदा किया है யாரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களோ
कि हम बाप समान बनकर दिखाएंगे, वो हाथ उठाओ। என்னவென்றால் நம்ம தந்தைக்கு சமமாக ஆகுவோம் என்று அவர்கள் வந்து கையை தூக்குங்கள். हैं? भाई लोग एक भी नहीं हाथ उठाया, बाद ஒரே ஒரு பாய் கூட கை தூக்கலையா? में हाथ देख करके हाथ उठाया அப்புறமா தான் பார்த்துட்டு கை தூக்குறீங்களா? है। पहले शक्तियों ने हाथ उठाया, फिर पांडवों ने बाद में हाथ उठाया। முதலில் சக்திகள் கையை தூக்குனாங்க, அதற்கு பிறகு பாண்டவர்கள் கை தூக்குனாங்க. देखा देखी, பார்த்து விட்டு செய்தார்கள். जिन्होंने वायदा किया है वो हाथ उठाओ। யார் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களோ அவர்கள் கை தூக்குங்கள். पक्का वायदा किया है பக்காவான ப்ராமிஸ் செய்திருக்கிறீர்களா? कि परसेंटेज में है, இல்லையானால் ஏதாவது சதவீதத்தில் இருக்கிறீங்களா? ये भी पूछ लिया। இதை கூட கேட்டு விட்டார். क्या என்ன पक्का वायदा किया है या परसेंटेज में किया है? पक्का உறுதியாக ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களா இல்லையானால் ஏதாவது சதவீதத்தில் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களா? किया है ना। तो ब्रह्मा பக்காவாக செய்திருக்கிறீர்கள் இல்லையா? எனவே बाप समान खाता जमा चाहिए ना। பிரம்மா தந்தைக்கு சமமாக கணக்கு வந்து சேகரிக்க வேண்டும் இல்லையா? ब्रह्मा बाप के समान बनना है, பிரம்மா தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். तो ब्रह्मा बाप का विशेष चरित्र क्या देखा? எனவே அந்த பிரம்மா தந்தையினுடைய விசேஷமாக கேரக்டர் என்ன பாத்தீங்க? कोई विशेष चरित्र देखा? ஏதாவது விசேஷமான சரித்திரத்தை பார்த்தீர்களா? आज से लेकर अंत तक हर बात में ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை எல்லா விஷயத்திலும் मैं कहा या बाबा कहा? நான் என்று சொன்னாரா இல்லையானால் பாபா என்று சொன்னாரா? मैं कर रहा हूँ या बाबा करा रहा है? நான் செய்கிறேனா இல்லையானால் பாபா செய்விக்கிறாரா? क्या देखा? என்ன பார்த்தீங்க? आज से 30-33 साल पहले இன்றில இருந்து 30-33 வருடங்களுக்கு முன்னால் जो साकार पाठ चल रहा था எந்த சாக்கார பாடு நடந்து கொண்டிருந்ததோ और जो अभी वर्तमान में साकार और आकारी पाठ चल रहा है, மற்றும் இப்பொழுது நிகழ்காலத்தில் சாக்கார் மற்றும் ஆக்கார பாட் நடந்து கொண்டிருக்கிறது. बाप दादा का பாப்தாதாவின் वो दोनों प्रकार के पाठ में அந்த இரண்டு விதமான பாட்டுல अभी अंत तक இப்பொழுது கடைசி வரை हर बात में क्या देखा, क्या ஒவ்வொரு सुना? விஷயத்திலும் என்ன பார்த்தீர்கள், என்ன கேட்டீர்கள்? बाबा बता रहा मैं कर रहा हूँ நான் செய்கிறேனா या बाबा करा रहा है? இல்லையானால் பாபா செய்விக்கிறாரா? हैं? ये देखा अभी वर्तमान के साकार आकारी पाठ में। இதை வந்து நீங்க இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சாக்கார பாட் ஆக்கார பாட்டுல இத பாத்தீங்களா? हैं? हाँ ये देखा कि बाबा करा रहा है, இதை பாத்தீங்களா நீங்க பாபா செய்விக்கிறார் என்று? बाबा करा रहा है कौन कहता है? பாபா செய்விக்கிறார் என்று யார் சொல்றாங்க? अव्वल नंबर में कौन कह रहा है इस समय? முதல் நம்பரில் இந்த நேரத்தில் யார் அப்படி சொல்றாங்க? हैं? इसका मतलब नहीं सुना और नहीं देखा ना। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இன்னும் கேட்கவில்லை, இன்னும் பார்க்கவில்லை இல்லையா? हैं? अव्वल नंबर में முதல் நம்பரில் इस निमित्त भाव में இந்த நிமித்த பாவனையில் कोई टिकने वाला है? யாராவது நிலைக்க கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? बाबा बोल रहे हैं பாபா சொல்கிறார், कि मैं नहीं कर रहा हूँ। நான் வந்து செய்வதில்லை. कौन करा रहा है? யார் செய்விக்கிறாங்க? बाबा करा रहा है। பாபா செய்விக்கிறாரு. अच्छा, நல்லது. वो कराने वाला बाबा कैसा है? அந்த செய்விக்கக்கூடிய பாபா எப்படி இருக்காரு? साकार हैं? साकार में है சாக்காரத்தில் இருக்கிறாரா? वो अपना अपने कोई डायरेक्शन दे लेता है। அவர் தானே தனக்கு டைரக்ஷனை கொடுத்து விடுகிறாரா? हैं? बोलो, சொல்லுங்க. करा रहा है तो कोई डायरेक्शन देने वाला होगा ना। செய்விக்கிறார் என்றால் பிறகு யாராவது டைரக்ஷனை கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? हैं? ज्योति हैं? शिव बाप शिव बाप ज्योति बिंदु சிவ தந்தையா ஜோதி பிந்துவா? ना, वो करण करावनहार नहीं है। அவர் செய்யக்கூடியவர் செய்விக்கக்கூடியவர் இல்லையா? हैं? बाबा करा रहा है, किससे मिलने आए हो? பாபா செய்விக்கிறார். எனவே யாரை சந்திக்க வந்துள்ளீர்கள்? हैं? किससे मिलने आए हो? யாரை சந்திக்க வந்திருக்கிறீங்க? जिससे कराए रहा है उससे मिलने आए हो।
யார் மூலமாக செய்விக்கிறாரோ அவரை சந்திக்க வந்திருக்கிறீர்களா? या जो डायरेक्शन देने वाला बाप है उससे मिलने आए हो? இல்லைன்னா டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய தந்தையின் மூலமாக தந்தையை சந்திக்க வந்திருக்கீங்களா? डायरेक्शन हैं? देने वाला बाप उससे मिलने हैं। दोनों से मिलने आए हो? ரெண்டு பேரையும் சந்திக்க வந்திருக்கீங்களா? 16,000 के हाल में 16,000 அந்த ஹால்ல ये बात तो गुलजार दादी के द्वारा இந்த விஷயம் வந்து குல்தார் தாதியின் மூலமாக 18,000 की जो हाल खचाखच भरा हुआ तो उसमें बोल रहे हैं ना। 18,000 நபர்கள் கொண்ட எந்த ஹால்ல வந்து நிறைஞ்சிருந்தாங்களோ அந்த ஹால்ல விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? किससे मिलने आए हो? யாரை சந்திக்க வந்துள்ளீர்கள்? हैं? बाबा से मिलने आए हो? பாபாவை சந்திக்க வந்திருக்கீங்க. मैंपन का अभाव अविद्या ये देखा ना। நான் என்ற அந்த விஷயத்தின் குறை வந்து அது நான் என்ற அந்த விஷயம் சுத்தமாகவே இல்லை இல்லையா? அத பார்த்தீங்க நீங்க. देखा பார்த்தீங்களா? हर मुरली में बाबा, ஒவ்வொரு முரளியிலும் பாபா, हर मुरली में ஒவ்வொரு முரளியிலும் बाबा बाबा कितना बार याद दिलाते हैं। பாபா பாபான்னு எத்தனை தடவை வந்து ஞாபகத்தில் கொண்டு வருகிறார்? क्या என்ன क्या याद दिलाते हैं मुरली में? முரளியில் என்ன ஞாபகப்படுத்துறாரு? ब्रह्मा बाबा भी क्या याद दिलाते थे? பிரம்ம பாபா கூட எந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாரு? हैं? ब्रह्मा बाबा जब बाबा कहते थे பிரம்ம பாபா எப்பொழுது பாபான்னு சொன்னாரோ की याद दिलाते थे? அப்பொழுது யாருடைய ஞாபகத்தை கொண்டு வந்தார்? बाबा की याद दिलाते थे ना, शिव बाबा की। और अभी भी அப்பொழுது சிவபாபாவின் ஞாபகத்தை கொண்டு வந்தார் இல்லையா? மற்றும் இப்பொழுது கூட हैं? करण करावनहार कौन है? செய்யக்கூடியவங்க செய்விக்கக்கூடியவங்க யாரு? जो भी पार्ट है साकार में என்னவெல்லாம் சாகாரத்தில் பாட்டு இருக்கிறதோ वो अपने को करण करावनहार कहता है। அவர் அதுல வந்து தன்னை கரண் கராவன்ஹார் செய்யக்கூடியவங்க செய்விக்கக்கூடியவர்னு சொல்றாரா? या किसी की तरफ इशारा कर रहा है? இல்லையானால் யார் பக்கமாவது சைகை காமிக்கிறாரா? इशारा करता है हर मुरली में। சைகை காமிக்கிறார் ஒவ்வொரு முரளியிலும். बाबा बाबा कितना बार याद दिलाते हैं। பாபா பாபான்னு எத்தனை தடவை ஞாபகப்படுத்துகிறார்? तो समान बनना எனவே சமானமாகுவது इसका अर्थ ही है இதனுடைய அர்த்தமே என்னவென்றால் पहले मैंपन का अभाव हो। அதுல முதலில் நான் என்ற அந்த விஷயம் இருக்கக்கூடாது. पहले सुनाया है முதலில் சொன்னார் ब्राह्मणों का मैंपन भी बहुत रॉयल है। பிராமணர்களின் நான் என்ற அந்த விஷயம் கூட ரொம்ப ராயலாக இருந்தது. क्या என்ன रायल रॉयल मैंपन है? ராயலான याद है தன்மானமாக ना? ஞாபகம் இருக்கிறது இல்லையா? सुनाया था ना। சொல்லியிருந்தார் இல்லையா? बाप दादा की प्रत्यक्षता सब चाहते हैं। பாப்தாதாவின் பிரத்யக்ஷதா அனைவரும் விரும்புகிறீர்கள். या बाप दादा की प्रत्यक्षता सब चाहते हो? இல்லையானால் பாப்தாதாவின் வெளித்தோன்றுதலை அனைவரும் விரும்புகிறீர்கள். बाप दादा की प्रत्यक्षता करें பாப்தாதாவின் வெளித்தோன்றுதலை செய்ய வேண்டுமா? हैं? चाहते हो तो விரும்புகிறீர்கள். बाप दादा की प्रत्यक्षता करें। எனவே அப்படி இருக்கும் பொழுது பாப்தாதாவை வெளித்தோன்ற வேண்டுமா? हैं? करो अरे चुप क्यों हो गए? அரே ஏன் அமைதியாகி விட்டீங்க? करें एक मुरली में बोला है செய்யணுமா? முரளியில் ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறார் बाप दादा बाप का प्रत्यक्ष होना பாப்தாதா தந்தை வந்து பிரத்யக்ஷமாகுவது ये भी एक मुसीबत है। இது கூட ஒரு பிரச்சனையாகும். क्या என்ன पहले तो बाप समान बच्चा, முதலில் வந்து தந்தைக்கு சமமானுக்கு குழந்தை, बाद में அதற்கு பிறகு पहले कौन प्रत्यक्ष होता है? முதலில் யார் பிரத்யக்ஷமாகறாங்க? हैं? बच्चा बच्चा प्रत्यक्ष होता है तो वो कब प्रत्यक्ष हुआ? குழந்தை பிரத்யக்ஷமாகறாங்க. எனவே அவங்க எப்பொழுது பிரத்யக்ஷமாகனாங்க? चेक करो बच्चा कौन और बाप कौन? குழந்தை யாரு தந்தை யாரு? हैं? अरे फर्स्ट क्लास बच्चा कौन और बाप कौन? அரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தை யாரு மற்றும் தந்தை யாரு? हैं? कृष्ण बच्चा कृष्ण बच्चा और राम बाप। கிருஷ்ண குழந்தை மற்றும் ராமர் தந்தை. तो कृष्ण बच्चा प्रत्यक्ष हुआ या नहीं हुआ? எனவே கிருஷ்ண குழந்தை வந்து பிரத்யக்ஷமாகனாரா இல்லையா? हैं? हुआ। ஆகுனாரா? कब हुआ? எப்பொழுது ஆகுனாரு? हैं? हैं? 88 89 में। 88 89லயா? अरे वहाँ का क्या मुसीबत आ गई थी? அரே அங்க என்ன பிரச்சனை வந்துடுச்சு? हैं?
वहाँ तो कोई मुसीबत नहीं आई थी। அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. जो बाप दादा ने बोला कि मैं बच्चों के द्वारा प्रत्यक्ष होता हूँ, இதற்காக பாப்தாதா சொல்லியிருக்கிறார், நான் குழந்தைகளின் மூலமாக தான் பிரத்யட்சமாகுகிறேன். बच्चों में जरूर कोई फर्स्ट क्लास बच्चा भी होगा। குழந்தைகளில் யாராவது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகளும் இருப்பார்கள். बाप बच्चे के द्वारा प्रत्यक्ष होते हैं। தந்தை வந்து குழந்தைகளின் மூலமாக பிரத்யட்சமாகிறார். तो सन 87-88 में कौन सी मुसीबत आ गई? எனவே வருடம் 1988-89 எந்த பிரச்சனை வந்து விட்டது? कोई मुसीबत आई थी क्या? ஏதாவது பிரச்சனை வந்ததா என்ன? अरे एक साथ 9 मधुबन नहीं पहुंचे थे, माउंट आबू नहीं गए थे। माउंट आबू नहीं गए थे, ये मुसीबत आ गई। யாரோ சொல்றாங்க பிரம்மா பாபா மவுண்ட் ஆபு போகல. அப்ப பாபா சொல்றாரு அவர் மவுண்ட் ஆபு போகல, இந்த பிரச்சனை வந்துடுச்சா? तो प्रत्यक्षता में लगा इस मुसीबत में उनको क्या मुसीबत आ, क्या फर्क क्या पड़ गया இந்த பிரச்சனையில் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? है? कुछ फर्क पड़ गया क्या? ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டு விட்டதா என்ன? मतलब पूरी ताकत अपनी बेसिक पार्टी से एडवांस पार्टी में लगा दी बाप को प्रत्यक्ष करने की। बाप को प्रत्यक्ष करने के लिए தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்காக कृष्ण बच्चे ने सारी ताकत கிருஷ்ணர் குழந்தை வந்து அவருடைய எல்லா சக்தியையும் एडवांस में लगा दी। அட்வான்ஸ்ல வந்து ஈடுபடுத்தி விட்டார். अच्छा, நல்லது. तो प्रत्यक्ष हुआ 87-88 में। எனவே 88-89 அவர் பிரத்யட்சம் ஆகினாரா? बच्चा प्रत्यक्ष हुआ குழந்தை வந்து வெளித்தோன்றி விட்டதா? कि जैसे कोई आत्मा गर्भ महल में प्रवेश करती है, இல்லையானால் எப்படி வந்து ஏதாவது ஆத்மா அந்த கர்ப்ப மாளிகையில் பிரவேசம் ஆகுகிறது, तो उसको प्रत्यक्ष होना कहा जाता है। அப்பொழுது வந்து அதை பிரத்யட்சமாகுவது என்று சொல்லப்படுகிறதா? हैं? कि प्रवेश होना कहा जाता है। இல்லையானால் பிரவேசம் ஆகுவது என்று சொல்லப்படுகிறதா? आत्मा की प्रवेशता हुई, प्रत्यक्षता तो नहीं कहेंगे। ஆத்மாவின் பிரவேசம் ஏற்பட்டது, அது வந்து பிரத்யட்சமாகியது என்று சொல்ல முடியாது. हैं? कृष्ण बच्चे का प्रत्यक्षता का गायन कौन से युग का है? द्वापर युग। கிருஷ்ணர் குழந்தையின் பிரத்யக்ஷதாவினுடைய பாடல் எங்கு பாடப்பட்டிருக்கிறது? हैं? द्वापर युग का गायन है। துவாபர் யுகத்தின் பாடல் இருக்கிறது. द्वापर युग के अंत में महाभारत युद्ध कराया, துவாபர் யுகத்தின் கடைசியில் மகாபாரதத்தை செய்வித்தார், गीता ज्ञान सुनाया, கீதை ஞானத்தை சொன்னார். ऐसे गायन है ना। இப்படி வந்து பாடப்படுகிறது இல்லையா? तो 87-88 कौन सा युग हुआ? कौन से युग की शूटिंग कहेंगे? எனவே 88-89 இது வந்து எந்த வருடத்தினுடைய ஷூட்டிங் என்று சொல்லப்படும்? हैं? द्वापर युग। हैं? कौन से युग की शूटिंग कहेंगे 87-88 में? 88-89 எந்த யுகத்தினுடைய ஷூட்டிங் என்று சொல்லப்படும்? द्वापर युग की शूटिंग। துவாபர் யுகத்தினுடைய ஷூட்டிங்கா? त्रेता का अंत। हैं? त्रेता का अंत। हैं? त्रेता का अंत कहेंगे। திரேதாவினுடைய கடைசி என்று சொல்லப்படும். त्रेता का अंत इसलिए कहेंगे திரேதாவினுடைய கடைசி என்று ஏன் சொல்லப்படும் என்றால் कि 100 वर्ष की ब्रह्मा की आयु पूरी हुई। 100 வருடம் பிரம்மாவனுடைய கணக்கு வந்து ஆயுள் வந்து முழுமையாகியது. कब? எப்பொழுது? सन 87-88 में। வருடம் 88-89 और जब 100 वर्ष की ब्रह्मा की आयु माने कृष्ण की आयु पूरी हुई, कृष्ण वाली आत्मा की, எனவே எப்பொழுது 100 வருடம் கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ஆயுள் வந்து நிறைவேறியதோ, अंतिम जन्म की, கடைசி பிறவியின், तो वो कहाँ पहुँचना चाहिए? அப்பொழுது அவர் வந்து எங்கு செல்ல வேண்டும்? हैं? अमरलोक में पहुँचना चाहिए। அமர உலகத்திற்கு செல்ல வேண்டும். तो वो अमरलोक में जन्म लेने वाला, बैकुंठ लोक में जन्म लेने वाला कृष्ण बच्चा जो है, எனவே அந்த அமர உலகத்தில் பிறக்கக்கூடியவர், வைகுண்ட உலகத்தில் பிறக்கக்கூடிய கிருஷ்ண குழந்தை யார் இருக்கிறாரோ वो प्रवेश करता है 87-88 में। அவர் வந்து பிரவேசம் செய்கிறார் 88-89 गर्भ महल में। கர்ப்ப மாளிகையில். प्रत्यक्ष होने का कोई यादगार नहीं। பிரத்யட்சம் ஆகுவதற்கான எந்த ஒரு நினைவார்த்தமும் கிடையாது. तो प्रत्यक्ष होने का यादगार कब का है? कौन सी युग की शूटिंग का है? எனவே பிரத்யட்சம் ஆகக்கூடிய நினைவார்த்தம் எந்த யுகத்தினுடைய ஷூட்டிங்கானதாகும்? हैं? अरे अभी तो बताया द्वापर के अंत में महाभारत युद्ध हुआ। அரே இப்பொழுதுதானே சொன்னார் துவாபர யுகத்தின் கடைசியில் மகாபாரத யுத்தம் நடந்தது. तभी तो गीता का भगवान के रूप में कृष्ण प्रत्यक्ष हुआ। அப்பொழுதுதானே சொன்னாரு துவாபர யுகத்தின் கடைசியில் மகாபாரத யுத்தம் நடந்தது. அப்பொழுதுதானே கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் வந்து பிரத்யட்சம் ஆகினாரு. हैं? हैं? 97-98 97-98 में क्या बात हुई?
97 98ல என்ன விஷயம் நடந்தது? बाबा को मतलब जेल जाना, हैं? अरे कृष्ण कहाँ प्रत्यक्ष हुआ था? जेल அரே में, கிருஷ்ணர் எங்க பிரத்யட்சமாகினாரு? जेल में प्रत्यक्ष हुआ था। ஜெயில்ல பிரத்யட்சமாகினாரு. वो गर्भ जेल में भी कितने महीने रहना पड़ता है? அந்த கர்ப்ப மாளிகையிலும் எவ்வளவு நாள் இருக்க வேண்டியதாக இருக்கிறது? 9 महीने, हैं? 9 महीने, அந்த கர்ப்ப ஜெயில்ல கூட எவ்வளவு நாள் இருக்க மாதம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது? 9 महीने, हैं? 9 महीने। लो, सारी कथा इतना ज्ञान सुनने के बाद 9 महीने आत्मा प्रवेश करके आत्मा रहती है गर्भ में। 4 महीने, இவ்வளவு கதை கேட்ட உடனே இவ்வளவு ஞானத்தை கேட்ட உடனே என்ன சொல்றீங்க? 9 மாசம் வந்து ஆத்மா கர்ப்பத்தில் பிரவேசமாகிவிட்டு இருக்கிறதா? हैं? 4 महीने, 4-5 महीने ज्यादा से ज्यादा। 4-5 மாதங்கள் தான் அதிகத்திலும் அதிகபட்சமாக. तो 4-5 महीने गर्भ जेल में रहती है। எனவே 4-5 மாதங்கள் அந்த கர்ப்ப ஜெயில்ல இருக்கிறாங்க, சிறையில். ऐसे ही वो कृष्ण की आत्मा भी அதே போலதான் அந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவும் கூட जेल में से प्रत्यक्ष होती है। ஜெயில்ல இருந்து பிரத்யட்சமாகுகிறது. सन की बात है। இது எந்த வருடத்திற்கான விஷயமாகும்? 98, 98 की बात है। और कौन से दिन प्रत्यक्ष होती है? 98 விஷயமாகும். மற்றும் எந்த நாள் பிரத்யட்சமாகுகிறது? 15 अगस्त, गर्भ जेल से छुटकारा कौन से दिन होता है? கர்ப்ப ஜெயில்ல இருந்து எந்த நாள் வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது? हैं? जन्माष्टमी, जन्माष्टमी के दिन। ஜன்மாஷ்டமி அன்று. और तारीख कौन सी होती है? மற்றும் என்ன டேட்டாக இருக்கிறது? 15 अगस्त किस लिए प्रसिद्ध है? स्वतंत्रता दिवस, स्वतंत्रता दिवस। 15 ஆகஸ்ட் வந்து எதுக்காக ஃபேமஸ் ஆக இருக்கிறது? சுதந்திர தினமாகும். माने आत्मा गर्भ जेल से स्वतंत्र होने का अनुभव करती है। அப்படியானால் ஆத்மா வந்து அந்த கர்ப்ப ஜெயில்ல இருந்து சுதந்திரம் பெறக்கூடிய அனுபவத்தை किसकी செய்கிறது. आत्मा? कृष्ण की याद, कृष्ण बच्चे की आत्मा। யாருடைய ஆத்மா? तो बाप கிருஷ்ணர் குழந்தையினுடைய ஆத்மா. दादा की प्रत्यक्षता तो सब चाहते हैं। எனவே பாப்தாதாவினுடைய பிரத்யட்சத்தை அனைவரும் விரும்புகிறார்கள். अकेले कृष्ण बच्चे की प्रत्यक्षता की बात नहीं है। தனியாக கிருஷ்ண குழந்தையினுடைய வெளித்தோன்றுதலின் விஷயம் கிடையாது. है कोई बच्चा जन्म लेता है तो सारी दुनिया जान जाती है। ஏதாவது குழந்தை பிறக்கிறது, அப்பொழுது முழு உலகமும் இது தெரிந்து கொள்கிறது. ये घर परिवार वाले पहले जानते हैं। घर परिवार, घर परिवार वाले இல்லையானால் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை அறிகிறார்களா? जानते हैं। வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதலில் அறிகிறார்கள். तो ये जो एमपी से जितने आए हैं वो सब घर परिवार वाले नहीं है। எனவே இங்கு எம்பில இருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து எவ்வளவு நபர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்களோ இவர்கள் வீடை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிடையாதா? उन्हें तो याद ही नहीं रहा पूछने से। அவர்களுக்கு வந்து கேட்டால் ஞாபகமே இல்லை. कहीं 87-88 का पंगा लगाते हैं। சில இடத்தில் வந்து 87-88ன்னு சொல்றாங்க. कहीं बहुत खींचतान के சில இடத்தில் ரொம்ப இழுத்து விட்டு किसी ने बता दिया सन क्या சிலர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? सन 98 में 98 ये क्या बात हुई இது என்ன விஷயம் ஆகியது? है? हैं? बुद्धि से कमजोर और पतित आत्मा, कमजोर है। சொல்றாங்க பாபா புத்தியின் மூலமாக பலவீனமாக இருக்கிறோம். अच्छा भूल भाल जाते हैं, पीछे आने वाले कमजोर हैं या आगे आने वाले? நல்லது. பின்னால் வரக்கூடியவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களா, இல்லையானால் முன்னால் வரக்கூடியவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களா? हैं? पीछे बैठने वाले कमजोर हैं या आगे बैठने वाले? பின்னாடி அமரக்கூடியவர்கள் பலவீனமா, இல்லைன்னா முன்னால் அமரக்கூடியவர்கள் பலவீனமாக உள்ளார்களா? हैं? आगे बैठने वाले कमजोर हैं। वाले முன்னால் அமரக்கூடியவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களா? पीछे वालों ने सब कुछ बताया। பின்னால் அமரக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா? कमजोर बाबा, स्मृति आई। ஞாபகம் வந்ததா? कमजोर बाबा, बाप दादा की प्रत्यक्षता सब चाहते हैं பாப்தாதாவினுடைய பிரத்யக்ஷதாவை அனைவரும் விரும்புகிறார்கள் और चाहते हो। மற்றும் விரும்புகிறீர்கள். बाप दादा की प्रत्यक्षता करें பாப்தாதாவின் பிரத்யக்ஷதாவை செய்ய வேண்டுமா? क्या? என்ன? प्लान तो बहुत बनाते हो। நிறைய பிளானை நீங்க உருவாக்குறீங்க. अच्छे अच्छे प्लान बनाते हो। बाप दादा खुश हैं। நல்ல நல்ல பிளானை உருவாக்குகிறீர்கள். பாப்தாதா குஷியாக இருக்கிறார். लेकिन ஆனால் ये रॉयल रूप का இந்த ராயல் ரூபத்தின் मैंपन का प्लान है। मैंपन के प्लान में நான் என்ற அந்த பிளான் இருக்கிறது. எனவே அந்த सफलता में कुछ परसेंटेज कम हो जाती है।
நான் என்று சொல்லிவிட்டால் பிறகு வெற்றியில் சில சதவீதம் குறைகிறது. क्या कहा? என்ன சொன்னார்? जो भी हम बड़ा प्रोग्राम कर रहे हैं, என்னவெல்லாம் நாம் பெரிய புரோகிராமை செய்கிறோமோ कौन कर रहे हैं? யார் செய்றாங்க? बाप दादा को प्रत्यक्ष करने का कोई भी बड़ा प्रोग्राम कर रहे हैं பாப் தாதாவை வெளி தோன்றுவதற்காக எந்த பெரிய புரோகிராமை செய்கிறோமோ तो किनके अंदर में बनाता है कि मैंने किया, कराने वाले எனவே யாருக்குள் அந்த தன்மானம் வருகிறது? நான் தான் செய்தேன், मैंने कराया நான் தான் செய்வித்தேன். है? जो करते हैं उनके उन्हें जो करते हैं कराने वाले हैं, யார் வந்து செய்றாங்களோ செய்விக்க கூடியவங்க இருக்காங்களோ क्योंकि बाप दादा तो इन बड़े बड़े प्रोग्रामों से नहीं प्रत्यक्ष होने वाला है। ஏனெனில் பாப் தாதா வந்து இந்த பெரிய பெரிய புரோகிராம் மூலமாக பிரத்யட்சமாக கூடியவர் கிடையாது. आम पब्लिक के बीच में சாதாரணமான பப்ளிக் நடுவில். क्या என்ன? बाप दादा पहले बच्चों के बीच में प्रत्यक्ष होगा, பாப் தாதா முதலில் குழந்தைகளுக்கு முன்னால் பிரத்யட்சமாகுவாரா? जो मुरब्बी बच्चे हैं उनके बीच में प्रत्यक्ष होगा, யாரு செல்ல குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் பிரத்யட்சமாகுவாரா? या सारी दुनिया के बीच में प्रत्यक्ष हो जाएगा? இல்லையானால் முழு உலகத்திற்கு நடுவில் பிரத்யட்சமாகி விடுவாரா? बच्चों के पहले तो बच्चों के रूप में, बच्चों के बीच में। முதலில் குழந்தைகளின் நடுவில் பிரத்யட்சமாகுவார். तो सफलता में कुछ परसेंटेज कम कर देता है। எனவே வெற்றியில் சில சதவீதம் குறைத்து விடுகிறது. क्या बात? என்ன मैंपन। விஷயம்? எந்த விஷயம்? அந்த தன்மானம், நான் என்று சொல்லக்கூடிய விஷயம். 31/12/2003 31/12/2003 या 1/1/2004 की वाणी का तीसरा पेज। வாணியினுடைய 3வது பக்கம். नेचुरल संकल्प में, बोल में, कर्म में, நேச்சுரலாக சங்கல்பங்களில், சொற்களில், கர்மத்தில், हर संकल्प में बाबा बाबा स्मृति होना चाहिए। ஒவ்வொரு எண்ணங்களிலும் பாபா பாபா என்ற அந்த நினைவு இருக்க வேண்டும். क्या कहा? என்ன சொன்னார்? बाबा प्रत्यक्षता करने वालों की निशानी क्या बताई பிரத்யட்சதா செய்யக்கூடியவர்களின் அடையாளம் என்ன சொன்னார்? है? आप संकल्प जो भी संकल्प करेंगे, जो भी बोलेंगे, जो भी कर्म करेंगे, என்னவெல்லாம் எண்ணங்களை கொண்டு வருவார்களோ, சொற்களை உபயோகிப்பார்களோ, இல்லையானால் கர்மங்களை செய்வார்களோ, हर संकल्प में से उनके क्या निकलेगा? ஒவ்வொரு எண்ணங்களிலும் அவர்களின் என்ன வெளியே வரும்? बाबा बाबा मैंपन नहीं। பாபா பாபா, நான் இல்லை. बाप दादा करावनहार करा रहा है। பாப் தாதா செய்விக்க கூடியவர் जगदम्बा की செய்விக்கிறார். यही विशेषता धारणा रही। ஜெகதம்பாவில் இந்த விசேஷமான தாரணை தான் இருந்தது. क्या बताया என்ன சொன்னார்? है? जगदम्बा की जगदम्बा का स्लोगन याद है? ஜெகதம்பாவினுடைய ஸ்லோகன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? पुरानों को याद होगा। பழைய நபர்களுக்கு है ஞாபகம் याद? பழைய நபர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? अरे जगदम्बा सरस्वती का पुराना स्लोगन क्या है? அரே, ஜெகதம்பா சரஸ்வதியினுடைய பழைய ஸ்லோகன் என்னவாகும்? जो मुरलियों में भी बताया है। எதை வந்து முரளியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. हुक्म ही हुक्म चला रहा है। क्या? कौन सी जगदम्बा की बात हो रही है? கட்டளையை கொடுக்கக்கூடியவர் நம்மளை நடத்துகிறார். எனவே இது எந்த ஜெகதம்பாவினுடைய விஷயமாகும்? साकार में पार्ट बजाया जगदम्बा ने, टाइटलधारी ने, उसकी बात हो रही है। சாக்காரத்தில் பாட் செய்யக்கூடிய டைட்டிலை எடுத்திருக்கக்கூடிய ஜெகதம்பாவின் விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதா? या जो अभी घूंघट में है उसकी बात हो रही है। இல்லையானால் யார் இப்பொழுது மறைமுகமாக இருக்காங்களோ அவங்களுடைய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதா? हैं? जो घूंघट में उसकी बात हो रही है। யார் வந்து முக்காட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய விஷயம் நடக்கிறதா? हैं? हुक्म ही हुक्म चला रहा है, ये कौन कहता था? கட்டளையை கொடுக்கக்கூடியவர் கட்டளையின்படி நடக்க வைக்கிறார் என்று யார் சொன்னாங்க? राधे सरस्वती ओम राधे जगदम्बा। ஓம் ராதே ஜெகதம்பா. तो ये थी विशेष धारणा जगदम्बा की। எனவே இதுதான் ஜெகதம்பாவினுடைய விசேஷமான தாரணையாக இருந்தது. थी क्या? இருந்தது என்ன? उस समय அந்த நேரத்தில் जो टाइटलधारी विशेष जगदम्बा थी, யாரு டைட்டிலை எடுத்திருக்கக்கூடிய விசேஷமான ஜெகதம்பா இருந்தாங்களோ उसकी ये विशेष धारणा थी। அவங்களுடைய இந்த விசேஷ தாரணை இருந்தது என்ன? क्या? हुक्मी हुक्म चला रहा है। கட்டளையை கொடுக்கக்கூடியவர் கட்டளையின்படி நடக்க வைக்கிறார். तो नंबर लेना है
எனவே நம்பரை எடுத்துக்கொள்ளணும் என்றால், समान बनना है சமானமாக ஆகணும் என்றால், तो मैंपन खत्म हो जाए। அப்பொழுது தன்மானம் நான் என்ற அந்த விஷயம் முடிய வேண்டும். क्या என்ன क्या खत्म हो जाए? என்ன முடிய வேண்டும்? जो अहंकार मैंपन खत्म हो जाए, निमित्त भाव आ जाए। நான் என்ற அந்த விஷயம் முடித்து விட வேண்டும், நிமித்தமான பாவனை வர வேண்டும். मैं नहीं कर रहा हूँ, நான் செய்வதில்லை, बाबा करा है। बाबा कराए रहा है, பாபா தான் செய்விக்கிறார். शिव बाबा कराए रहा है, ब्रह्मा बाबा कराए रहा है, சிவபாபா செய்விக்கிறார், பிரம்ம பாபா செய்விக்கிறார், बाप दादा कराए रहे। பாப்தாதா செய்விக்கிறார். मुख से बाबा बाबा शब्द निकले வாயின் மூலமாக பாபா பாபா என்ற அந்த வார்த்தை வர வேண்டும் और ऑटोमेटिक निकले। மற்றும் தானாக வர வேண்டும். क्या என்ன ऑटोमेटिक निकले। आर्टिफिशियल नहीं। ஆர்டிபிஷியலாக வரக்கூடாது. कर्म में आपकी सूरत में बाप की मूर्त दिखाई दे। கர்மங்களில் உங்களுடைய கேரக்டரில் பாப்தாதா வந்து தெரிய வேண்டும். तब प्रत्यक्षता होगी। அப்பொழுதுதான் வந்து பாப்தாதாவின் பிரத்யக்ஷதா ஏற்படும். बाप दादा ये रायल रूप के मैं के गीत बहुत सुनते हैं। பாப்தாதா இந்த ராயல் ரூபத்தின் நான் நான் என்ற அந்த பாடலை நிறைய கேட்கிறார். क्या गीत सुनते हैं? मैंने मैंने किया, என்ன கேட்கிறார்? நான் செய்தேன், मैंने किया जो भी कुछ किया நான் தான் செய்தேன். என்னவெல்லாம் செய்தாங்களோ उसमें मैं का भाव बहुत देखते हैं, सुनते हैं। அதுல நான் நான் என்ற அந்த விஷயத்தை நிறைய பார்க்கிறார், நிறைய கேட்கிறார். मैंने जो किया वही ठीक है, நான் எது செய்தனோ அதுதான் சரி, मैंने जो सोचा वही ठीक है, நான் என்ன யோசித்தேனோ அதான் சரி, वही होना चाहिए। அதுதான் நடக்க வேண்டும். ये मैंपन धोखा दे देता है। இந்த நான் என்ற அந்த விஷயம்தான் வந்து நமக்கு ஏமாற்றத்தை தருகிறது. सोचो भले, யோசிங்க பலே, कहो भले, சொல்லுங்கள் பலே, लेकिन निमित्त और निर्माण भाव से कहो। ஆனால் நிமித்தமான மற்றும் மான மரியாதைக்கு அப்பாற்பட்ட பாவனையில் சொல்லுங்கள். बाप दादा ने पहले भी एक रूहानी ड्रिल सिखाई है। பாப்தாதா முதல்ல கூட ஒரு ருஹானி ட்ரில் வந்து கத்து கொடுத்தாரு. वो कौन सी ड्रिल है? அது என்ன ட்ரில் ஆகும்? हैं? कौन सी ड्रिल सिखाई? अभी अभी मालिक என்ன ட்ரில் வந்து கத்து கொடுத்தார்? இப்பொழுது வந்து எஜமானர்கள் और अभी अभी बालक। மற்றும் இப்பொழுதே வந்து குழந்தைகள். सोचने में भी, யோசிப்பதில் கூட, बोलने में भी சொல்வதில் கூட और மற்றும் करने में भी। செய்வதில் கூட. जब पूछा जाए எப்பொழுது கேட்கப்படுகிறதோ तो मालिक बन करके बताना चाहिए। அப்பொழுது எஜமானர்களாக ஆகிவிட்டு சொல்ல வேண்டும். अपना विचार, தன்னுடைய சிந்தனை, अपना फैसला बताना चाहिए। தன்னுடைய தீர்மானத்தை சொல்ல வேண்டும். और जब फाइनल हो जाए மற்றும் எப்பொழுது அது வந்து ஃபைனல் ஆகுகிறதோ तो बाबा बन जाओ। बालक बन करके मान लेना चाहिए। அப்பொழுது குழந்தைகள் ஆகிவிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो विचार देने में मालिकपन, எனவே சிந்தனையை கொடுப்பதில் எஜமான தன்மை, मेजॉरिटी के फाइनल होने के बाद மெஜாரிட்டியாக ஃபைனல் ஆகிய பிறகு बालकपन। குழந்தை. ये मालिक और बालक, இந்த எஜமானர்கள் மற்றும் குழந்தை, ये रूहानी ड्रिल बहुत बहुत आवश्यक है। இந்த ருஹானி ட்ரில் வந்து மிகவும் அவசியமாகும். सिर्फ बाप दादा के 3 शब्द शिक्षा की याद रखो। வெறும் பாப்தாதாவினுடைய 3 சொற்கள், படிப்பினுடைய சொற்களை ஞாபகத்தில் வையுங்கள். वो 3 शब्द याद हैं? அந்த 3 சொற்கள் ஞாபகம் இருக்கிறதா? हैं? என்ன क्या याद है? என்ன ஞாபகம் இருக்கிறது? हाँ, मनसा में निराकारी, மனதில் வந்து நிராகாரி, वाचा में निरहंकारी। निरहंकारी, சொற்களில் அகங்காரம் இல்லாத நிர் அகங்காரிகள். वाचा में से कोई ऐसा बोल न निकले சொற்களின் மூலமாக எந்த ஒரு இப்படிப்பட்ட சொற்கள் வெளியே வரக்கூடாது जो अहंकार पने को साबित करता हो। எது வந்து அகங்கார தன்மையை நிரூபிக்கிறதோ அப்படிப்பட்ட சொற்கள் வரக்கூடாது. हैं? और कर्म में மற்றும் கர்மத்தில் कोई भी कर्म ऐसा न हो எந்த ஒரு கர்மமும் இப்படி இருக்கக்கூடாது जो विकारी कर्म साबित हो कर्मेंद्रियों से। எது வந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக விகார கர்மங்கள் என்று நிரூபிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கர்மங்கள் இருக்கக்கூடாது. जब भी संकल्प करते हो எப்பொழுது எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்களோ तो निराकारी स्थिति में स्थित होकर संकल्प करो। அப்பொழுது நிராகார நிலையில் நிலைத்துவிட்டு பிறகு எண்ணங்களை கொண்டு வாருங்கள், யோசிங்கள்.
और सब कुछ भूल जाए, மற்ற எல்லாமே வந்து மறந்துட வேண்டும். लेकिन ये 3 शब्द ना भूलो. ஆனால் இந்த 3 விஷயங்களை வந்து மறக்காதீர்கள். 3 வார்த்தைகளை மறக்காதீர்கள். कौन कौन से? எந்த 3 வார்த்தைகள்? निरहंकारी, मनसा में निराकारी, மனதில் வந்து நிராகாரி, वाचा में निरहंकारी, சொற்களில் வந்து அகங்காரிகள், அகங்காரம் இல்லாதவர்கள், और कर्मणा में? மற்றும் கர்மனாவின் மூலமாக. कर्मणा में क्या? கர்மனாவில் என்ன? निर्विकारी. நிர்விகாரிகள், விகாரம் இல்லாதவர்கள். ओम शांति. ஓம் சாந்தி.